ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನುವಾದ ಮಾಡಿದಂತ ಜಾನ್ ನಮ್ಮ ತಮ್ಮ ಇದ್ದಂಗೆ ನನಗೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಂಭಾಷಣೆ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಮಾತಾಡಿದಾಗ ಗೊತ್ತಾಯ್ತು. ಅಲ್ಲೂಯ್ಯ ಆದ್ರೆ ನನಗಿಂತ ಭಾಷೆಗಳು ಹೆಚ್ಚು ನಮ್ಮ ಜಾನಿಗೆ ಬರ್ತದೆ. ಅಲ್ಲೂಯ್ಯ ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ ನಾಗನಗರದಲ್ಲಿ. ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ಒಳ್ಳೆ ತರ್ಜಮ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿ ತರ್ಜಮ ಮಾಡ್ತಾರೆ. ತಮಿಳು, ತೆಲುಗು, ಕನ್ನಡ. ಮತ್ತೆ ಇನ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೀಟಿಂಗ್ ಇದ್ದಾಗಲ್ಲ ನಮ್ಮ ಐವರು ಬಂದು ನನಗೆ ತರ್ಜಮೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನಾವು ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಳ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತೆ ವೆಂಕಟೇಶ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನ ಅಯ್ಯವ್ರನ್ನ ನಾವು ಸನ್ಮಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೃಷ್ಣ ಮತ್ತು ಮುನಿ ಬಂದು ಸನ್ಮಾನ ಬನ್ನಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ಅಳಿಯವರು ಯೋಹನ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕೂಡ ನಾವು ಸನ್ಮಾನಿಸೋಣ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಶಾಂತ್ ಇಬ್ಬರು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಸನ್ಮಾನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತೀವಿ.
ಗಮನಿಸ್ರಿ, ಈಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಸಮಯ. ಈಗ ದೇವ ಸೇವಕರನ್ನ ಅಥವಾ ಪ್ರವಾದಿ ಜಾಸ್ವಾ ಪಾಸ್ಟ್ ಅವರು ಮತ್ತು ಅನುವಾದಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವ ಜಾನ್ ಪಾಲ್ ಅವರನ್ನ ಇಬ್ಬರ ಚಪ್ಪ ತನಕ ವೇದಿಕೆ ಹೊಂದೋಣ. எல்லாரும் ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை ಆಶೀರ್ವದಿಸಿ வாழ்த்துகிறேன். ಕರ್ತನ ರಕ್ಷಕನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಆಹ್ವಾನಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲರೂ ஒரு ವಿಷಯ ಕೂಡ எழுந்திருப்போம். ಎಲ್ಲರೂ ಒಂದು ನಿಮಿಷ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. துணையே என் வாழ்வில் கேடகம் ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ ಕೋಟೆಯೋ இந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் நீரே. எல் ஷடாய் ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ ನನ್ನ ಬಾಳಿನ ಕೇಟವೇ. எந்த துணையும் எந்த கேடகம் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த துணையும் எந்த குணையும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எலுஷடா எலுஷடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் நீரே. எல் ஷடாய் ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ ನನ್ನ ಬಾಳಿನ ಕೇಟವೇ. எந்த நாளும் எந்த வேளை எந்த நாளும் எந்த வேளை என்னோடு இருந்து பாதுகாக்கும் எலுஷடா எந்த துணை நீரே கேடகம் நீரே. எலுஷடா என்னோடு உதவி செய்தவரும் காத்து ஏழு என்னோடு இருக்கவரும் எந்த துணை நீரே வாழ்வில் கேடகம் நீரே. எந்த துணை நீரே வாழ்வில் கேடகம் நீரே. உண்மையா எனக்கு யாரும் தேவா. உண்மையா எனக்கு யாரும் தேவா. எந்த நாளும் எந்த துணையும் எந்த நாளும் எந்த துணையும் கண்மலை கண்மலை எலுஷடா எந்த துணை நீரே கேடகம் நீரே. எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எலுஷடா. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. ಎಲ್ ಷಡಾಯ್ எலுஷடா ಎಲ್ ಷಡಾಯ್ எந்த துணை நீரே ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ என் வாழ்வில்
பாடினா கேடகம் நீனே. என் வாழ்வில் நன் பாடினா கேடகம் நீரே. கேட்யವು ನೀನೇ. எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಸೇರಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಏಳು ಶೆಡಾ ಎಲ್ ಶೆಡಾಯ್ ಎಂದು ತುಣೆ ನೀರೇ. ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ. என் வாழ்வில் ನನ್ನ ಬಾಳಿನ கேடகம் நீரே. கேட்யವು ನೀನೇ. எந்த நாளும் ಎಲ್ಲ ದಿನವೂ எந்த நிமிடமும் ಎಲ್ಲ ಕ್ಷಣವೂ பாதுகாக்கும் ಕಾದು ನಡೆಸಿ நடத்துபவர் ನಡೆಸುವವನು ஏழு ஷெடா ಎಲ್ ಶೆಡಾಯ್ எந்த துணை நீரே. ನನ್ನ ಜೊತೆ ನೀನೇ. என் வாழ்வில் ನನ್ನ ಬಾಳಿನ கேடகம் நீரே. கேட்யವು ನೀನೇ. என் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் மாற்றி ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಜೊತೆಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ಈ துணையாக இருக்கும் மாற்றி ನೀನು ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಜೊತೆಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. பரிசுத்தமான இந்த வேறு நாளுக்காக ஸ்தோத்திரம். ಪರಿಶುದ್ಧವಾದ ಈ ವಿಶ್ರಾಂತಿ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜனங்கள் மீட்கப்படுவதாக, ಜನಗಳು ನಿಲ್ಲಲ್ಪಡಲಿ. ஜனங்கள் கட்ட அவிழ்க்கப்படுவதாக, ಜನಗಳ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக ಎಲ್ಲ சொன்னார். ವಿಧವಾದ ಸೈತಾನನ ಕುತಂತ್ರಗಳು ಅಳಿಸಲ್ಪಡಲಿ. பெரிய காரியங்களை செய்யப்பட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினீராக. ಆದಿ ಅಪೊಸ್ತಲರ ದಿನದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಅದೇ ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸಿರಿ. ஊற்றப்படுவதாக, ಆ ಅಭಿಷೇಕವು ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. ஊற்றப்படுவதாக, ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. அற்புதங்களை செய்வீராக. ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡು ದೇವರು. ದೇವರು ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನಿಜವುಳ್ಳ ದೇವರು. எத்தனை பேர் நம்ப முடியும்? ಎಷ್ಟು ಜನರನ್ನ ನಂಬಲಿಕ್ಕೆ எத்தனை ಸಾಧ್ಯ? பேர் நம்ப முடியும்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ? ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடாது. மனுஷரால் சாத்தியமோ தேவனால் சாத்தியம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடாது. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வாழ்ந்தாரே, மரித்தவன் பிழையானே. லாசருவே வாழ்ந்தாரே, மரித்தவன் பிழையானே. இப்பதான் என்று சொன்னாரே, இப்பொழுதும் என் பேசினாரே. இப்பதான் என்று சொன்னாரே, இப்பொழுதும் என் பேசினாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
ಮನುಷ್ಯರಾಗೂ ಯಾವುದು ದೇವನಿಂದ ಸಾಧ್ಯ. ಮನುಷ್ಯರಾಗೂ ಯಾವುದು ದೇವನಾಗೂ ಕೂಡಾಗದೆ ಒಂದುವಿಲ್ಲವೇ, ಕೂಡಾಗದೆ ಒಂದುವಿಲ್ಲವೇ, ಅಸಾಧ್ಯವೂ ಒಂದು ಇಲ್ಲವೇ, ಅಸಾಧ್ಯವೂ ಒಂದು ಇಲ್ಲವೇ, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾದುದು, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವು, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾದುದು, ಎಲ್ಲರೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಕೂಡಾಗದೆ ಒಂದುವಿಲ್ಲವೇ, ಕೂಡಾಗದೆ ಒಂದುವಿಲ್ಲವೇ, ಅಸಾಧ್ಯವೂ ಒಂದು ಇಲ್ಲವೇ, ಅಸಾಧ್ಯವೂ ಒಂದು ಇಲ್ಲವೇ, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾದುದು, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾದದ್ದು, ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. நல்ல பிதாவே. ஆமென். ಸ್ತೋತ್ರಂ, ಆಮೆನ್. நீங்க பேசுங்க, ದೇವರೇ ನೀನು ಮಾತನಾಡು. சுயங்கள் மறைவதாக. ದೇವರೇ ಸ್ವರ ಅನ್ನುವಂಥದ್ದು ಮರೆಯಾಗಲಿ. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. அபிஷேக கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ದೇವರೇ ಅಭಿಷೇಕಿಸುವಂತ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆமென். ಆಮೆನ್. உட்காருவோம். ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. Thank you, Holy Spirit. சத்தம் போடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇನೆ ಮತ್ತು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். ಮತ್ತು ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லூக்கா எழுதின பரிசுத்த சுவிசேஷ புஸ்தகம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 35ஆம் அதிகாரம் 35ನೇ ಅಧ್ಯಾಯ 18-35. 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். ಲೂಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನ. ಆತನು ಯೆರಿಕೋವಿನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ ದಾರಿಯ ಮಗ್ಗಲಲ್ಲಿ ಕೂತು ಭಿಕ್ಷೆ ಬಿಡುತ್ತಿದ್ದ ಒಬ್ಬ ಕುರುಡನು ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಜನರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಇದೇನು ಎಂದು ವಿಚಾರಿಸಿದನು. ಅವರು ಅವನಿಗೆ ನಜರೇತಿನ ಯೇಸು ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿಸಿದಾಗ ಅವನು, ಯೇಸುವೇ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಿಕೊಂಡರು. ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದವರು ಸುಮ್ಮನಿರು ಎಂದು ಅವನನ್ನು ಗದರಿಸಲು ಅವನು, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಮತ್ತಷ್ಟು ಕೂಗಿಕೊಂಡನು. ಆಗ ಯೇಸು ನಿಂತು ಅವನನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆತರುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ಅವನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದನು. ಆತನು ಅವನನ್ನು, ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಕೋರುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಅವನು, ನನಗೆ ಕಣ್ಣು ಬರುವಂತೆ ಮಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ ಅಂದನು. ಯೇಸು ಅವನಿಗೆ, ನಿನಗೆ ಕಣ್ಣು ಬರಲಿ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ ಅದೇ ಎಂದು ಹೇಳಿದನು. ತಕ್ಷಣವೇ ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಬಂದವು ಮತ್ತು ಅವನು ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಆತನ ಹಿಂದೆ ಹೋದನು. ಜನರೆಲ್ಲರೂ ನಡೆದ ಸಂಗತಿಯನ್ನು ನೋಡಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பத்திமு என்றதான ஒரு குருடன், ಇಲ್ಲಿ ಬರ್ತಲೇನೆ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಕುರುಡನು, எரிகோ என்றதான பெரிய ஒரு பட்டணம், ಎರಿಕೋ ಅನ್ನುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣದಲ್ಲಿದ್ದಾನೆ. பெரிய பட்டணம், ಅದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣ, பாவம் நிறைந்த பட்டணம், ಅದು ಪಾಪದಿಂದ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣ.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி பாலிய இச்சையினால் நிறைந்த பட்டணம். ಮತ್ತು ಗಂಡಿಗೂ ಹೆಣ್ಣಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಶರೀರ ಆಸೆಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಪಟ್ಟಣ. பயங்கரமான பாவம் நிறைந்த பட்டணம். ಭಯಂಕರವಾದ ಪಾಪದಿಂದ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣ. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகி தெய்வம் பிறந்து வளர்ந்து எரியோக்கு சமீபமாய் போய் கொண்டிருக்கிறார். ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದು ಆತನು ಎರಿಕೋ ಕಡೆಗೆ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து கூட பாவிகளை ரட்சிக்க முடியுமாதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. நல்லவனுக்கு இங்க வேலை இல்ல, ಒಳ್ಳೆಯವರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. யார் நல்லவன் என்று சொல்கிறானோ அவருக்கு தேவை இல்லை. ಮತ್ತು ಯಾರು ನಾನು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಯೇಸುವಿನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பாவிகளை ரட்சிக்க முடியுமா? தன் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் யார் மன்றாட்டி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே தேவனுக்கு பிரியமான உகந்தவர்களாக இருக்கிறார்கள். ಯಾರು ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳದೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರೇ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವಾಗಿ ಅವರು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರ್ತಾರೆ. அந்த பட்டணத்தை ரட்சிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து போகிறார். ಮತ್ತು ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே போய் கொண்டிருக்கும் போது ಮತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவன் ஒரு யூதனாக இருக்கிறான். ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯೂದನು ಆಗಿದ್ದಾನ ವ್ಯಕ್ತಿ. பத்திமை என்றுதான் ஒரு யூதனாக இருக்கிறான். ಬರ್ತಿಮೆ ಅನ್ನುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆತನು ಯೂದ ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದವನು. மனுஷகுமாரனை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ಮತ್ತು ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. தெய்வத்தை குறித்ததான விசாரித்தவனாக இருக்கிறான். ದೇವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ವಿಚಾರಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த மனிதன் ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ இயேசு கிறிஸ்து வந்தா மாத்திரம்தான் என் கண் பார்வை அடைய முடியும் என்று அவனுக்கு தெரியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದರೆ ಮಾತ್ರವೇ ನನ್ನ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದ. ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் கண்ணு தெரியாத ஒரு ஏன காது கேட்கப்படும். ಮತ್ತು ಆತನು ಕಣ್ಣು ಕಾಣುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಆತನ ಕಿವಿಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾವೆ. அது சத்தத்தின் பெரிதொலியாக அவன் கேட்கிறான். என்ன சத்தம் என்று கேட்கிறான். ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಬಹಳವಾಗಿ ಹೋಗ್ತಿರುವುದರಿಂದ ಜನಗಳ ಶಬ್ದವನ್ನ ನೋಡಿ ಇದೇನು ಗುಂಪು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். ಇಲ್ಲಿ ನಜರೇತಿನ ಯೇಸು ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ಅವರು ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவன் ஒரே ஒரு வார்த்தை, யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்கிறான். ಮತ್ತು ಯಾರು ಹೇಳದ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் மாத்திரம் தான் சொல்கிறான். ಆತನು ಮಾತ್ರ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தாவீதின் குமாரனே, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, எனக்கு இரங்கும். ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರದು. ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, ಇಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳೇ, அவர் யார் என்று நீங்கள் விசாரித்தது உண்டா? ಅವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡ್ರೆ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் தெய்வம் இல்லை இயேசு கிறிஸ்து. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಜಿಲ್ಲೆಗೆ ದೇವರಲ್ಲ, ஒரு மாநிலத்துக்கு இல்ல, ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆತನು ದೇವರಲ್ಲ, இந்தியாவுக்கு அல்ல, ಕೇವಲ ಭಾರತಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ, உலகம் போற்றும் இயேசு கிறிஸ்து. ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನು ಸತ್ತನು, ಇವತ್ತು ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் மத்திய ஆண்டவர் அசைவாடி ಮತ್ತು கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு மாறுவராக ಆವತ್ತು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇವತ್ತು ಕೂಡ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் இந்த பல்லாரி பட்டணத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது மிகப்பெரிய பாக்கியம். ಮತ್ತು ಈ ಬಳ್ಳಾರಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು ಅದು ಮಹಾಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. ಈಗ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸು. உண்மையான தெய்வம், ಅದು ನಿಜವಾದ ದೇವ. அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ. வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வசலத்துக்கும் தேவனாய கர்த்தர், ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಸರ್ವಕ್ಕೂ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು அவருடைய ஜீவாத்மாவினால் மனிதன் பிழைத்து வருகிறார். ಮತ್ತು ತನ್ನ ಜೀವವನ್ನ ಶ್ವಾಸವನ್ನ ಕೊಟ್ಟು ಮನುಷ್ಯನನ್ನ ಬದುಕಿಸಿದನು. சகல விதமான சாத்தானுடைய ஆச்சரியங்களை அழிக்கிற சக்தி ஒரே சக்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ಸೈತಾನನ ಪ್ರತಿ ಶಕ್ತಿಗಳನ್ನ ಅಳಿಸುವ ಒಂದೇ ಒಂದು ಶಕ್ತಿ, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனிதர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்காதபடி இருக்கிறது. ಮನುಷ್ಯರ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲಾರದೆ ಇದ್ದಾವೆ. கல்லாலும் மண்ணாலும் ಮತ್ತು ಕಲ್ಲಿಂದಲೂ ಮಣ್ಣಿಂದಲೂ கைகளின் திறனாலும் ಮತ್ತು ಕೈಗಳ ಬೆರಳುಗಳಿಂದಲೂ கடவுளை செய்கிறான் கற்பனையே.
ಮತ್ತು ಆತನ ಆಲೋಚನೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மளை படைத்தவரை நாம் வணங்க வந்திருக்கிறோம். ಆದರೆ ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇವೆ. நம்மளை படைத்தவரை வணங்க வந்திருக்கிறோம். ಮತ್ತು ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். ಅವರು ಒಬ್ಬರಿಗೆ ನೀನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அவர் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. ಮತ್ತು ಅವರ ಸಮಾಧಿ ಮಾತ್ರವೇ ಇನ್ನೂ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது ஏட்டு சொரக்கா இல்ல சரித்திரம். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜನನ ಮರಣವು ಚರಿತ್ರೆಯಾಗಿದೆ. ஒரு காரியம் இல்லை, ஒரு கட்டுக்கதை இல்லை. ಈ ಒಂದು ಕಟ್ಟು ಕಥೆಯಲ್ಲ, ಒಂದು ಏನೋ ಒಂದು ಇಲ್ಲ ಸಂದರ್ಭ, ಒಂದು ಹಿಂದೂ ಮುಂದೆ ಇಲ್ಲದ ಕಥೆಗಳಲ್ಲ. ಇದು சரித்திரம். ಇದು ಒಂದು ಚರಿತ್ರೆ. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த புத்தகம் ஒரு மத புத்தகம் அல்ல. ಈ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ತುಂಬಿದ ಈ ಪುಸ್ತಕವು ಒಂದು ಧಾರ್ಮಿಕ ಪುಸ್ತಕವಲ್ಲ. ஒரு மனிதனை, ಸಾಮಾನ್ಯ ಮನಿದனை ಸೀಮಾನಾಗಿ ಮಾರ್ಚಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯ ಪ್ರಜೆಯನ್ನ ಸಿಂಹವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವ ದೇವರ ವಾಕ್ಯವಿದು. ஒரு மனிதனை முரட்டாட்டம் உள்ள மனிதனை புனிதனாய் மாற்றக்கூடிய ಕಠಿಣವಾಗಿರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು. எப்படி மனிதன் காட்டுமிராண்டித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவன் நாகரிகமாய் கர்த்தர் மாற்றினது தேவனுடைய வார்த்தை. ಒಂದು ಕಾಡಿನ ಮೃಗದ ಹಾಗೆ ಬದುಕುವ ಮನುಷ್ಯನನ್ನ ಉತ್ತಮವಾದ ನಾಗರಿಕನಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ ಶಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿದೆ. கண்ணியத்தோடு வாழ முடியுமாய் கர்த்தர் ஒரு கோட்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಒಂದು ಘನ್ಯತೆಯಿಂದ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕೆಲವೊಂದು ಸೂಚನೆ ಸಲಹೆಗಳನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಕ್ರಮಬದ್ಧವಾದ ಜೀವಿತ. ವಿತೌಟ್ ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲದ வண்டி ಇಲ್ಲ. ಈ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲದ ಗಾಡಿ ಅಲ್ಲ. ಬ್ರೇಕ್ ಉಳ್ಳ வண்டி, ಒಂದು ಬ್ರೇಕ್ ಒಂದಿಗೆ ಇರುವ ಗಾಡಿ ಇದು. ಕಟ್ಟುಪಟ್ಟಾன வாழ்க்கை. ಇಲ್ಲಿ ಕಟ್ಟಳೆಗಳು, ಒಂದು ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳು ಇಲ್ಲಿದ್ದಾವೆ. ಒಂದು ಪಿಳ್ಳೆ ಕಟ್ಟುಪಾಡಾ வளர்க்கணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕಟ್ಟುಪಾಡದಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು. ಒಂದು ಮನೆಗೆ ಕಟ್ಟುಪಾಡಾ இருக்கணும். ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳು, ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳಿರಬೇಕು. உன்னுடைய கணவர் கட்டுப்பாடா இருக்கணும். ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಕಟ್ಟುಪಾಡು ಇರಬೇಕು. கட்டுப்பாடே இல்லாததான, கண்ட்ரோலே இல்லாத பட்டணம் தான் எரிகோ பட்டணம். ಕಟ್ಟುಪಾಡು ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲದ ಗಾಡಿ ಹಾಗೆ ಇತ್ತು ಈ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ. அந்த பட்டணத்தை தேடி ஆண்டவராகிய தெய்வம் போய் ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೋದರು. பை வாக் போறார். ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நடந்து கொண்டே போகிறார். ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವನ್ ಪಿಚ್ಚೆ எடுத்துக்கொண்டிருந்த பத்திமை, ಈ ಒಂದು ಭಿಕ್ಷೆಯನ್ನ ಎತ್ತುತ್ತಾ ಇರುವಂತ ಈ ಬರ್ತಿಲೋಮಯನು, ಅವನ್ தாவீதின் குமாரನೇ எனக்கு இறங்குவனி ಕೇಳ್ತಾನೆ. ಆತನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸು. ಅನೇಕர் இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள் 1000 இருக்கிறது. ಮತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಾವಿರಾರು ಹೆಸರುಗಳಿದಾವೆ. ಆದರೂ நன்கு அறிந்தவனாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரನೇ எனக்கு இறங்கும் என்று. ಮತ್ತು ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರಿತುಕೊಂಡು ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸು. ಏಕத்தோடு கூப்பிடுகிறான். ಒಂದು ಆಸೆಯಿಂದ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு நன்மை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூப்பிடுகிறான். ನನಗೆ ಮೇಲನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಇವರಿಂದ ಸಾಧ್ಯ ಅನ್ನುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕರೀತಾ ಅವರು ಮಾತ್ರம்தான் எனக்கு கண்களை திறக்க முடியும் என்று கூப்பிடுகிறான். ಅವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನ ತೆರೆಯುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರು ಅನ್ನುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. கடமைக்கு அவர் கூப்பிடவில்லை. ಏನೋ ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ಅವರು ಕರೆದಿಲ್ಲ. நன்கு அறிந்தவனாய் தாவீதின் குமாரனே எனக்கு மனம் ಚೆನ್ನಾಗಿ ಯೇಸುವನ್ನ ಕುರಿತು ಅರಿತು ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. ಇದು ಸರಿಯಾದ ಆರಾಧನೆ ಎಂದು புரிந்து கொள்ள வேண்டும். ಯಾವುದು ಸರಿಯಾದ ಆರಾಧನೆ ಅನ್ನುವುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ಆರಾಧಿக்கிற தெய்வம் உண்மை உள்ளவராய் என்று நீ மற்றவர்களுக்கு நிரூபிಸಿ காமிக்க வேண்டும். ಮತ್ತು ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು, ಶಕ್ತಿವಂತನು ಎನ್ನುವಂತದನ್ನ ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸಬೇಕು. ಕಣ್ಣ ಮೂಡಿಗಿಟ್ಟು இருக்கிறதெல்லாம் தெய்வம் இல்ல. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿರುವುದೆಲ್ಲ ದೇವರಲ್ಲ. உன்னோடு பேசுகிறவர் ஆண்டவர். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವವರು ದೇವರು. உன்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர். ನಿನ್ನ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುವವರು ದೇವರು. அவர் கனவில் வழியாய் பேசுவார். ಅವರು ಕನಸಿನ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கரத்தை பிடித்து நடத்துவார். உன் கரத்தை பிடித்து நடத்துவார். ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಅನೇಕರು
தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். ಮತ್ತು ಅನೇಕರನ್ನ ದೇವರ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. விசுவாசிக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் கர்த்தர் காணப்படுவார். ಮತ್ತು ನಂಬುವವರಿಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಪ್ರಕಟವಾಗ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூப்பிடுகிற இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். ಮತ್ತು ಕರೆಯುವಂತ ಹೃದಯ ಯಾವ ವಿಧವಾಗಿ ಇದೆ ಅನ್ನುವುದನ್ನು ದೇವರು ಗಮನಿಸ್ತಾನೆ. எல்லாரும் ஸ்தோத்திரம் போடுவாங்க. ஸ்தோத்திரம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಅಂತಾರೆ. மனைவிக்காய் ஸ்தோத்திரம் போடுவாங்க. ಹೆಂಡತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. புருஷனுக்காய் ஸ்தோத்திரம் போடுவாங்க. ಗಂಡನಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சபைக்கு வந்தா பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் போடுவாங்க. ಸಭೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಪಾಸ್ಟರ್ಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் பிச்சை கேட்கிறதுக்கு அவன் தாவீதின் குமாரனுக்கு கூப்பிடவில்லை. ಈ ಒಂದು ಆ ಭಿಕ್ಷಕನು ದೇವರನ್ನ ಭಿಕ್ಷೆ ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ದಾವೀದ ಕುಮಾರನ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ. அவன் பரிணாம வளர்ச்சியில் வளர வேண்டும். ಆತನು ಆ ಪರಿತಾಪದ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದು ಬೆಳೆಯಬೇಕು. சுயமரியாதையோடு வாழ வேண்டும். ಆತನು ಸ್ವಚಿತ್ತದಲ್ಲಿ ಸ್ವಂತ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. மற்றவர்களுக்கு இவன் நன்மை செய்ய முடியுமாய் பிறந்திருக்கிறான் இவன் நினைக்கிறான். ಮತ್ತು ಬೇರೆಯವರಿಗೆ ಮೇಲನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇವನು ಹುಟ್ಟಿದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை அறிந்துதான் இயேசு கிறிஸ்து நின்று பார்த்து போகிறார். என்ன உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ಅದನ್ನ ಅರಿತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಆತನ ಸ್ವರಕ್ಕೆ ನಿಂತು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஒருவேளை பிச்சைக்காரனை கேட்டு ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಭಿಕ್ಷಕನ್ನ ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೇಳಿರಬಹುದು. ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிருக்கலாம். ಏನಾದ್ರೂ ನಿನಗೆ ಬೇಕಾ ಅಂತ ಕೇಳಿರಬಹುದು. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு அவன் கூப்பிட்டுருப்பான்னு ஆண்டவர் நினைச்சிருப்பார். ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ಕರೆದಿರಬಹುದು ನನ್ನ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂದುಕೊಂಡಿರಬಹುದು. ஆனா இவன் கேட்டதெல்லாம், ಆದರೆ ಇವನು ಕೇಳಿದ್ದು எல்லாத்துட்டையும் பைசா கேட்டான். ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹಣವನ್ನ ಕೇಳಿದ. ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಮಾತ್ರ கண்களை திறந்து ನನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாராலையும் பிச்சை கொடுக்க முடியும். ಎಲ್ಲರಿಂದಲೂ ಭಿಕ್ಷೆ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் கொடுக்க முடியும். ಎಲ್ಲರೂ ಹೆಣ್ಣು ಗಂಡು ಎಲ್ಲರೂ ಭಿಕ್ಷೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆனா இயேசப்பா மட்டும்தான் கண்களை திறக்க முடியும். ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೀಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் வாழ்க்கை கூட கர்த்தர் மாற்றவர் வல்லவராக ನಿಮ್ಮ இருக்கிறார். ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. என் சுயபலங்கள் அல்ல, ಇದು ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, பணபலம் அல்ல, ಇದು ಹಣ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, என்னுடைய வாய் பலம் அல்ல. ಇದು ಬಾಯಿ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ. ஆண்டவரே, நீரே என் குடும்பத்தை ஆளுகை செய்யும். ದೇವರೇ ನೀನೇ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. நீரே என் ஆளுகை செய்வீராக. ನೀನೇ ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. என்னை ஆளுகை செய்வீராக. ನೀನು ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡು. என்னால சுத்தமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀನ್ ನಂಬುತ್ತೀಯೋ? வேதம் சொல்கிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாகலே ரட்சிக்கும். ಮತ್ತು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಾಪಿಗಳನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க தேவ ஜனங்களே, ಈ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳು, நான் வந்திருக்கிற தேவ ஜனங்களே, ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತೇಳಿ ಬಂದಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳು, பாஸ்டர் கூப்பிட்டான்னு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, ದೇವರ ಪಾಸ್ಟರ್ ಕರೆದರು ಅಂತೇಳಿ ಬಂದಿರುವ ದೇವ ಮಕ್ಕಳೇ, உங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. கண்களை திறக்கிறவர் ஆண்டவராகிய தெய்வம். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವವರು ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರೇ. இன்னும் ஆவிக்குரிய கண்கள் திறக்காதபடி இருக்கிறது. ಮತ್ತು ಇನ್ನು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲಾರದ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿದೆ. இன்னும் அநேகருடைய பாவங்கள் கழுவப்படாதபடி ಇನ್ನು இருக்கிறது. ಅನೇಕ ಜನಗಳ ಪಾಪವು ತೊಳೆಯಲ್ಪಡದೆ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಗತಿಗಳಲ್ಲಿದೆ. அநேகருடைய வாய்மொழிகள் சரியில்லாதபடி இருக்கிறது. ಅನೇಕರ ಬಾಯಿ ಸರಿ ಇಲ್ಲ, ಇನ್ನು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ நாம் ಬಂದಿದ್ದೇವೆ. என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು நான் ಕೇಳ್ತಾ என்ன ಇದ್ದಾನೆ. செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். ಈಗ ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಿದ್ರೆ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நாம் போகிற குறுக்கு ரோடா பைபாஸா? ನಾನ್ ಜಗತ್ತು ನಿನ್ನ ಒಂದು ದಾರಿಗಳು ಅಡ್ಡ ದಾರಿಗಳ ಅಥವಾ ಮೇನ್ ರೋಡ್ಗಳ? நீங்க தான் சொல்லணும். ನೀವೇನ್ ಹೇಳಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿ ಇಕ್ಕಟ್ಟಾದದ್ದು. பாதாளத்துக்கு போற வாசல் அகண்டதா இருக்கிறது. ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿ ಬಹಳ ವಿಶಾಲವಾದದ್ದು. சபையில் உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய உபதேசங்கள் மிகவும் கஷ்டமா தான் இருக்கும். ಮತ್ತು ಸಭೆಯ ಉಪದೇಶ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಉಪದೇಶ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ஆனால் நித்தியமாய் அவரோடு வாழலாம். ಆದರೆ ನಿತ್ಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ಜೊತೆಗೆ ಬಾಳಬೇಕಂದ್ರೆ அவரோடு நித்தியமாய் வாழலாம். ಅವರೊಂದಿಗೆ ನಿತ್ಯವಾಗಿ ಬಾಳಬಹುದು. தாவீதை பத்தி தெரியும், யூதாவை பத்தி தெரியும். இந்த பத்திமைக்கு ಈ ಬರ್ತಿಮೇಯನಿಗೆ ದಾವೀದನನ್ನು ಕುರಿತು ಗೊತ್ತು, ಯೂದನನ್ನು ಕುರಿತು ಕೂಡ ಗೊತ್ತು. நன்கு அறிந்தவனா இருக்கிறான். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவன் பிறவி குருடனா? ಆತನು ಹುಟ್ಟು ಕುರುಡನ?
ಅನೇಕರು இந்த ವಚನத்தை ವಾಸಿಸಿರ್ಕ ಕೂடும். ಅನೇಕ ಜನರು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿದ್ದೀರಿ, ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವ எப்பேற்பட்ட குருடன்? ಹಾಗಿದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯ ಕುರುಡನೀತ? இந்த குருடனுக்கு தாவீதை பத்தி எப்படி தெரியும்? ಈ ಕುರುಡನಿಗೆ ದಾವೀದನ ಕುರಿತು ಹೇಗೆ ಗೊತ್ತು? ஈசாயின் அடிமரத்தை துளர பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? ಮತ್ತು ಯೆಶಾಯನ ಅಂಕುರದ ಬಗ್ಗೆ ಅವನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? ஏன் ಸರ್ವಸಾಧಾರಣமா கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு ಮತ್ತು ಬಹಳ ಸಲೀಸಾಗಿ ಯಾಕೆ ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ? மற்றவர்கள் யாருமே கூப்பிடவில்லை. ಬೇರೆಯವರು ಯಾರು ಈ ರೀತಿ ಯೇಸುವನ್ನ ಕರೀಲಿಲ್ಲ. இவன் மட்டும் தான் கூப்பிடுறான். ಈತನ ಮಾತ್ರ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. இவன் மட்டும் தான் கூப்பிடுறான். ಈತನ ಮಾತ್ರ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க என்ன சொல்லி கூப்பிடுகிறீர்கள்? ನೀವು ಏನಂತ ಕರೀತೀರಿ ದೇವರನ್ನ? விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள், ವಿಶ್ವಾಸಿಸುವಂತ ನೀವುಗಳು வேதத்தை நன்கு வாசித்து அதை நம்பி ஆண்டவரே என் தெய்வமே எனக்கு இறங்கும் என்று நீ கூப்பிட வேண்டும். ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿ ಅದನ್ನು ಅರಿತಂತ ನೀವು ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕು. அப்பதான் தேவன் உங்களுக்கு இறங்குகிற வல்லவராக இருக்கிறார். ಆಗಲೇ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸುತ್ತಾನೆ. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋದರೂ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಲಿ ಅದರಲ್ಲಿರುವ ಒಂದು ಗಡುಸಾಗಲಿ ಅದು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ನಾನು ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು என்று கேட்டார். ಎಂದು ಯೇಸು ಕೇಳಿದನು. அதற்கு ஆண்டவரே, ಅದಕ್ಕೆ ದೇವರೇ நான் பார்வை அடைய வேண்டும். ನಾನು ದೃಷ್ಟಿಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு அவனை நோக்கி, ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿ, நீ பார்வை அடைய நான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ನೀನು ದೃಷ್ಟಿಯನ್ನ ಹೊಂದಿಕೋ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು ಅಂದನು. எல்லா உறுப்புல இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுகமாக முடியும். ಮತ್ತು ದೇಹದಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಮವಿಲ್ಲದ ಸಂಗತಿಗಳು, ಪಾಪದ ಸಂಗತಿಗಳು ಸರಿಯಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಉಂಟು. ஆனாலும் கண்ணை மட்டும் சுகமாக்க அவளை சாதாரணமா கூட முடியாது. ಆದರೆ ಕಣ್ಣನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಸಾಧಾರಣವಾದ ಜನಗಳಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நீ உயர்த்தி சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣವಾ? ஹalleluya, ஹalleluya. ஒரு குருடனுக்கு ಒಬ್ಬ ಕುರುಡನಿಗೆ கண்ணே இல்ல. ಕಣ್ಣೇ ಇಲ್ಲ ಅವನಿಗೆ. ஒரு குருடனுக்கு ಒಬ್ಬ ಕುರುಡನಿಗೆ எச்சை உமிழ்துறை துப்பி ಆ ಎಂಜಿಲನ್ನ ಉಗಿದು அதை கண்ணை உண்டாக்கி ಅದನ್ನ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಕಲಿಸಿ பூசி ಅದನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಹಚ್ಚಿ சீலோவனுக்கு போ, ಶಿಲೋವಿಗೆ ಹೋಗು, அங்க போய் கழுவிட்டு வான்னு சொல்ற. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತೊಳ್ಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு குருடனை பார்க்கிறார் சுகம், ಒಂದು ಕುರುಡನು ಸುಖವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ತಾನೆ. பார்த்த உடனே சுகம். ಈ ಕುರುಡನಿಗೆ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಸೌಖ್ಯ. ஆனால் இந்த குருடனுக்கு ಆದರೆ ಈ ಕುರುಡನಿಗೆ கண்ணே இல்ல. ಕಣ್ಣೇ ಇಲ್ಲ ರೀ. என்ன ஆண்டவர்னு நான் ஜெபம் பண்ணது உண்டு. ನಾನು ಏನ್ ದೇವರೇ ಅಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಿದೆ. அப்ப ஆண்டவர் எனக்கு அழகா உணர்த்தினாரு. ಆಗ ದೇವರು ನನಗೆ ಅದನ್ನ அவனுக்கு ಪ್ರೇರೇಪಿಸಿದರು. பிறவி குருடனுப்பா கண்ணே இல்லாம தான் பிறந்தான். ಆತನು ಹುಟ್ಟು ಕುರುಡನು, ಕಣ್ಣು ಇಲ್ಲದೆ ಹುಟ್ಟಿದನು. ஆனா பர்த்திமோ ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬರುವ ಬತ್ತಿಮೆಯನು அவன் பாதியிலே குருடனாய் மாறினான். ಆತನು ಅರ್ಧದಲ್ಲಿ ಕುರುಡನಾಗಿ ಬದಲಾದ. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தெளிவான கண் தெரிந்தவர்கள் தான் சபைக்கு வருவீங்க. ಮತ್ತು ನೋಡ್ರಿ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ನೀವು ಸ್ಪಷ್ಟವಾದ ದೃಷ್ಟಿಯನ್ನ ನೋಡುವವರಾಗೇ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ. ஆனால் பாதியிலே கண் தெரியாம போகும். ಆದರೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿಬಿಡ್ತವೆ. பாதியிலே ஆவிக்குரிய கண்கள் இருண்டு போகிவிட்டது. ಮತ್ತು ಅರ್ಧದಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದ ದೃಷ್ಟಿ ಮಂದವಾಗಿ ಬಿಡ್ತದೆ. பாதியிலே உன்னுடைய ஜெப ஜீவன் ஒண்ணுமில்லாத போய்விட்டது. ಮತ್ತು ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು ಇಲ್ಲದಾಗ ಆಗಿಬಿಡ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? நான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. நான் பார்வை அடைய வேண்டும். ನಾನು ದೃಷ್ಟಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் பார்வை அடைய வேண்டும். ನಾನು ದೃಷ್ಟಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் விசுவாசிக்க வேண்டும். ನಾನು ನಂಬಬೇಕು. அவர் எப்பேற்பட்டவன் நீ விசுவாசிக்க வேண்டும். ದೇವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನು ನೀನು ನಂಬಬೇಕು. ஒரு ஜாதிக்கு தெய்வமா இயேசு கிறிஸ்து. ನನ್ನ ದೇವರು ಒಂದು ಜಾತಿಗೆ ಸೀಮಿತವಾದ ದೇವರ. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சபை இருக்குமா என்று சொன்னால் அங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவன் அந்த ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பாஸ்டர் உருவாகிறானா, ಒಂದು ವೇಳೆ ಕಮ್ಮಿ
ಜಾತಿಯಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಸಭಾಪಾಲಕನು ಹುಟ್ಟಿದರೆ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை. ಅವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನೋಭಾವ ಇಲ್ಲ. உன்னுடைய குருட்டு புத்தி இன்னும் போகவில்லை. ನಿನ್ನ ಕುರುಡು ಬುದ್ಧಿ ಇನ್ನೂ ಹೋಗಲಿಲ್ಲ. ஜாதி வேற்றுமை பார்க்கிற சமுதாயமே, கிறிஸ்தவ சமுதாயமே மனம் திரும்பு. ಜಾತಿ ಮತಗಳನ್ನ ನೋಡುವ ಸಮುದಾಯವೇ, ಕ್ರಿಸ್ತ ಸಮುದಾಯವೇ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಪಡು. ஜாதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக. ನಿನ್ನ ಜಾತಿ ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು எலெக்ஷன் வைக்கிற ನೀನು ಅನೇಕ ಸರಿ ಎಲೆಕ್ಷನ್ ಇಡ್ತಿ, பதவி பிரமாணத்தை ஏற்கிறாய். ಪದವಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ அந்த எலெக்ஷன் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக. ಈ ಎಲೆಕ್ಷನ್ ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. உன்னுடைய ஆணவங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ನಿನ್ನನ್ನು ಯಾವುದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. சகல ஜனங்களை ಶಿಷ್ಯರಾக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ಸರ್ವ ಜನಾಂಗಗಳನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. படித்தவன் படிக்காதவன் ஏழை எளியவன் யாராயிருந்தால் தம் அண்டையில் சேர்த்தவர்களாக. ಓದಿದವನಾಗಿರಬಹುದು, ಅವಿದ್ಯಾವಂತನಾಗಿರಬಹುದು, ಶ್ರೀಮಂತನಾಗಿರಬಹುದು, ಬಡವನಾಗಿರಬಹುದು, ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನ ತನ್ನ ಕಡೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ದೇವರು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆனா ஜனங்கள் இவன் சத்தம் போட ஜனங்கள் அதட்டுறாங்க. ಮತ್ತು ಈ ಕುರುಡನು ಶಬ್ದವಾಗಿ ದೇವರನ್ನ ಕರೀತಾ ಇರುವಾಗ ಜನಗಳ ಆತನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅಮುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬೇಡಮ್ಮ ಸುಮ್ಮನಿರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அதட்டுறாங்க. ಅವರನ್ನ ಗದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, சத்தம் போடாதன்னு சொல்றாங்க. ಶಬ್ದ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இவன் அதட்ட வேகமா முன்னிலும் அதிகமாக சத்தம் போடுறான். ಆದರೆ ಇವನನ್ನ ತಳ್ಳುತ್ತಾ ಗದರುತ್ತಾ ಇದ್ದಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಕೂಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ. யாரெல்லாம் உங்களை ஜெபிக்க வேணாம், ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡ, சபைக்கு வர வேணாம், ಸಭೆಗೆ ಬರಬೇಡ, பாதியில் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேணாம், ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಡ, சபை பூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவன், ಸಭೆಯನ್ನ ಬೀಗ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತ ನೆನೆಸುವವನು, அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, ಅದು ಯಾರ ಅರಸತನ ಬಂದರೂ ಸರಿ, சேனைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ಸೈನ್ಯವು ಎದ್ದೇಳ್ತಾನೆ ಇರ್ತದೆ. சேனைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ಸೇನೆಗಳು சேனைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ಸೇನೆಗಳು ಎದ್ದೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. யாரும் அவர் கூட்டுறத யாரும் கொடுக்க முடியாது. ದೇವರು ಮುಚ್ಚಿದ್ದನ್ನ ಯಾರು ತೆಗಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அவர் திறக்கிறத யாரும் திறக்க முடியாது. ದೇವರು ತೆರೆದಿದ್ದನ್ನ ಯಾರು ಮುಚ್ಚಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. துரத்துண்ட இஸ்ரவேலரை கர்த்தர் கூட்டி சேர்க்கிற தெய்வம். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிற தெய்வம். ದೇವರು ಸರ್ವವನ್ನ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ನಡೆಸುವ ದೇವರು. ஆமென். ಆಮೆನ್. ஒருவன் நமக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ಯಾರು ಕೂಡ ನಮ್ಮ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க என்ன சொல்லுங்க, ஐயோ இந்த அரசாங்கம் வந்துருச்சு ஜெபம் பண்ணுங்க, வரக்கூடாது. வரணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு ಅಯ್ಯೋ ಈ ಪಕ್ಷ ಬಂತು ಆ ಪಕ್ಷ ಬಂತು, ಅವರು ಬರಬಾರದು ಇವರು ಬರಬಾರದು, ಪಾಸ್ಟರ್ ಅದು ಬರಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வரணுமா வரக்கூடாது? அப்பதான் உண்மையான கிறிஸ்தவன். ಆವಾಗಲೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರ ಬಣ್ಣ ಹೊರಗಡೆ ಬರ್ತದೆ. ஆமா, ஆண்டவரே இந்த ஆட்சி வரக்கூடாது, ಅಯ್ಯ ಈ ಒಂದು ಪಕ್ಷ ಬರಬಾರ್ದು, ಆಡಳಿತ ಬರಬಾರ್ದು. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மோடி தான் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ ಮೋಡಿನೇ ಬರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ. அப்பதான் உண்மையான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் சபையில. ಆಗಲೇ ನಿಜವಾದ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡ್ತದೆ ಸಭಿಕರದು. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? பயந்தாங்குழி கிறிஸ்தவனே அல்ல. ನೀನು ಭಯಪಟ್ಟರೆ ನೀನು ಕ್ರೈಸ್ತನೇ ಅಲ್ಲ. இரத்த சாட்சியாய் மரிப்போம். ಒಂದು ವೇಳೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ರೆ ಹತಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಾಯೋಣ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம கிறிஸ்தவனுக்கு சாவு இல்லை, ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸಾವು ಇಲ್ಲ, மரணம் இல்லை, ಮರಣವಿಲ್ಲ, கண்ணு தெரியாம போவது இல்லை, ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯದಂತೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசப்பாவுடைய பரலோகத்தை பார்க்கிறவன் ரசிக்கிறவன் அவன் தான் கிறிஸ்தவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನ ಗ್ರಹಿಸಿ ರುಚಿಸುವವನೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನು. ரத்தனத்தினால் இழைத்து வைக்கிறதான பரலோக ராஜ்யத்தில் நான் உலாவா போகிறேன். ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ಶುದ್ಧ ಮಾಡಿರುವ ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಸಂಚಾರ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. என் கண்கள் திறந்திருக்கிறது, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நான் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அங்க 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். ಅಲ್ಲಿ 24 ಹಿರಿಯರು ಕುಳಿತುದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವವರು எஜமானாய கர்த்தராகிய இயேசு ನನ್ನ கிறிஸ்து. ಯಜಮಾನನು ಕರ್ತನಾದ ಯೇಸು. 24 மூப்பர்கள் வணக்கமாக எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போற்றுகிற மூப்பர்களை ಮತ್ತು பார்க்கிறேன். ಅಲ್ಲಿ 24 ಹಿರಿಯರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನ ಆರಾಧಿಸುವುದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன்தான் கிறிஸ்தவன். ಅವನೇ ನಿಜವಾದ அவன் ಕ್ರೈಸ್ತ. கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஆராதனைக்கு முதலாவது உட்கார்ந்திருப்போம். ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಆರಾಧನೆಗೆ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬಂದು ಕುಳಿತಿರ್ತಾರೆ.
ஆவிக்குரிய கண்கள் திறக்காதபடி மாம்ச கண்களோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை எனக்கு முக்கியம் போகலாம். ಮತ್ತು ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯದೆ ಮಾಂಸದ ಕಣ್ಣದ ಇಚ್ಚಿನಲ್ಲಿ ನೋಡುವವನು ಕೆಲಸವೇ ನನಗೆ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. 70-80 வயசு தான் நம்மளோட டார்கெட். 70-80 தான் நம்மளோட டார்கெட். ನಮಗೆ ಇರುವಂತ ಗುರಿ 70-80 ಅಷ್ಟೇ. அப்புறம் இப்படிதான், ಅದಾದ್ಮೇಲೆ ಅಷ್ಟೇ. ஆமென். ಆಮೆನ್. அப்படியே செவரை பிடிச்சிட்டு ಆಗ್ಲೇ நல்ல இடத்துக்கு போகணும். ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னா, ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದರೆ, வேத வெளிச்சம் உனக்கு காணப்பட்டுருச்சா, ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯದ ಬೆಳಕು ನಿನಗೆ ಕಂಡ್ರೆ, 1000 நாளை பார்க்கிலும் உமது ஆலயத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பது மேலா. 1000 ದಿನಗಳಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ಮಂದಿರದಲ್ಲಿ ತಂಗುವ ಒಂದು ದಿನ ಶ್ರೇಷ್ಠ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஆமென். ಆಮೆನ್. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சியா? ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ಭಾನುವಾರ ಬಂತ್ರಿ. அங்கே பரிசுத்தவான்கள் வர போறாங்க. ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತರಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. பாட்டு பாட போறாங்க. ಹಾಡಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சாட்சி சொல்ல போறாங்க. ಸಾಕ್ಷ್ಯ ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. வேதத்தை பத்தி பேச போறாங்க. ವೇದವನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நல்ல உற்சாகமா ட்ரம் அடிக்க போறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಪ್ಯಾಡ್ ಹೊಡಿತಾರೆ. பாட்டு பாட போறாங்க. ಹಾಡಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அபிஷேகத்தில் நிரம்ப ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அந்த அனலை பெற்றுக்கொள்ள வர போகிறோம். ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. ஒரு நாள் வந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போய் 7 நாள் 8 நாள் உலகத்துல நான் வேலை செய்ய போகிறேன் அந்த ಬೆಳಕೋடு. ಮತ್ತು ಭಾನುವಾರ ಬಂದು ನಾವು ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆ ಅಭಿಷೇಕದ ಬಲದಲ್ಲಿ 7 ದಿನ 8 ದಿನ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆராதனைக்கு வருகிறது டானிக்க. ಆರಾಧನೆಗೆ ಬರುವಂತದ್ದು டானிக்க. ಅದು ದೇವರನ್ನ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಾಗಿ, சத்து, ಶಕ್ತಿಗಾಗಿ. அது பெலன், ಅದು ಬಲ, அதுதான் பாதுகாப்பு. ಅದೇ ನಮಗೆ ಭದ್ರತೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? இவங்கெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டாச்சுன்னா ಇಂಥ ಜನಗಳು ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க பூமியில கொஞ்ச நேரம் தான் ஆராய்ச்சிட்டு போறோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಕಾಲ ಮಾತ್ರ ನಾವು ಬದುಕಿ ಬಾಳಿ ಹೋಗ್ತೇವೆ. ஆனால் நித்தியமாய் அவரோடு ஆராதிக்க போகிறோம். ಆದರೆ ನಿತ್ಯವಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತೇವೆ. அது ட்ரைனிங் சென்டர். ಇದು ಒಂದು ತರಬೇತಿಯ ಕೇಂದ್ರ. ಇಲ್ಲಿ அங்கு செய்யப்படுகிறதான நீதி இங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನ ಇಲ್ಲಿ ತರಬೇತಿ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆராதிக்கிறவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறுவான். ಮತ್ತು ಆರಾಧಿಸುವವರು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಬದಲಾಗ್ತಾನೆ. ஆராதிக்கிறவன் வறுமையை அடைய மாட்டான். ಮತ್ತು ಆರಾಧಿಸುವವನು ದರಿದ್ರತನವನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ. விசுவாசிக்கிறவன் கண்களை திறக்கப்படும். ಮತ್ತು ನಂಬುವವನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. விசுவாசித்து பார்க்கிறான் ஆபிரகாம். ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೋಡುವಂತ ಅಬ್ರಹಾಮನು கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறான். ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் 25 வருஷம் கழிச்சு ஒரு வாக்குத்தத்தம் பார்க்கிறான். ಮತ್ತು 25 ವರ್ಷದ ನಂತರ ಆತನಿಗೆ ಈಸಾಕನು ದೇವರ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಜನ್ಮ ತಾಳುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த ஈசாக்கு தான் பஞ்சகாலத்துல விதைவிதைக்கிறான். 30, 100, 60 பலனை ಆ ಈಸಾಕನೇ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತುತ್ತಾನೆ. 100ರಷ್ಟು 60ರಷ್ಟು ಅದನ್ನು ಫಲವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ತಾನೆ. ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்து விட்டது. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದಿದ್ದಾವೆ. அதனாலதான் தேராவை விட்டு அழைத்து வர சொல்லி. ಆದ್ದರಿಂದ ತೆರಹನನ್ನು ಕರೆದು ಬಿಡು ಬರಲಿಕ್ಕೆ உன் தாயை விட்டு, உன் தகப்பனை விட்டு, உன் ஜாதியை விட்டு எல்லாம் நடுவி வா என்று ಆದ್ದರಿಂದ சொல்கிறார். ದೇವರು ಕರೆತಂದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಬಂಧು ಬಳಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்கிற பிள்ளைகளே, ಇವತ್ತಿನ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளே, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದ ಮಕ್ಕಳೇ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளையே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಂಬುವ ಮಕ್ಕಳೇ, உன் ஜாதி சொல்ற மத சடங்குகளுக்கும் தாய் தகப்பன் உலகபூர்வமா செல்கிற ஆலோசனைகளுக்கும் விலகி வா. ಮತ್ತು ನಿನ್ನ ತಾಯಿ ತಂದೆಯಿಂದ ಬಂದಂತ ಸಂಪ್ರದಾಯಗಳಿಗೂ ಆ ಒಂದು ಸಂಗತಿಗಳಿಗೂ ಆ ಪದ್ಧತಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬಾ. உனக்குள் வாழ்க்கையில் பிச்சு இருக்கக்கூடாது. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತ ಸಂಗತಿಗಳು ಇರಬಾರದು. கபடற்ற இஸ்ரவேலை பார்க்கிறான். கபடற்ற இஸ்ரவேலை பார்க்கிறான். ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಕಪಟವಿಲ್ಲದ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. யதார்த்தம் உள்ளவர்களை கர்த்தர் ಯಥಾರ್ಥವುಳ್ಳವರನ್ನ ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ. யதார்த்தம் உள்ளவர்களை கர்த்தர் ಯಥಾರ್ಥವುಳ್ಳವರನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் பாதி பேர் வந்திருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இன்னைக்கு ஏதாச்சும் எனக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்கிறேன். ಇವತ್ತೇನಾದ್ರೂ ನಮಗೆ ಮೇಲೆ ಸಿಗ್ತತಾ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. நிச்சயமா கிடைக்க போகிறது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಿಗಲಿಕ್ಕಿದೆ. இந்த பிரேயர் முடியறதுக்குள்ள உனக்கு கிடைக்க போகுது. ಈ ಪ್ರೇಯರ್ ಮುಗಿದ್ರ ಒಳಗಡೆ ನಿನಗೆ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಿ ನೋಡು. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ಲೋಕ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವ ಸಮಾಧಾನವನ್ನು ಕರ್ತನಿಗೆ
கொடுக்கிறானே. ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னு பக்கத்துல உள்ளவங்க கேளுங்க. ஆத்மிಕ கಣ್ಣು ತೆರೀತಾ ಎಂಬುದಾಗಿ ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சா? ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದವಾ? நல்லா பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ರಿ. ಹಾಗಿದ್ರೆ ஆமென் ಆಮೆನ್. அப்படி திறந்தா ಹಾಗೆ ತೆರೆದ್ರೆ நான் யோக்கியமா வாழ்வேன். ನಾನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಬಾಳ್ತೇನೆ. ஆமென் ಆಮೆನ್. கனவின் வழியாய் பேசுவார், ಕನಸಿನ ಮೂಲಕ ಮಾತಾಡುವ, காட்சி தந்து நடத்துவார், ಕಾಯ್ದು ನನ್ನ ನಡೆಸುವ, என்றென்றும் இயேசு என்னோடு பேசுவார், ನನ್ನ ದೇವ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವ, கண்கள் என்னோடு இருக்கும் இமைச்சரே, ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்தி இமைச்சரே தோற்றிடும், என்னுடைய இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ನನ್ನ ಯೇಸು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ಎಬೆನೇಸರಾಗಿ ನಿತ್ಯವೂ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. Hallelujah, 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 hallelujah. யாரு தடை பண்ணினாலும் ಯಾರು ನಮ್ಮನ್ನು ತಡೆದರು? 3 புருஷர்களை தடை பண்ணினார்கள். ಮತ್ತು 3 ಪುರುಷರುಗಳಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡಿದರು. 3 புருஷர்களை தடை பண்ணினார்கள். ಅಲ್ಲಿ 3 ಪುರುಷರು ತಡೆದರು. நீ ஆராதிக்க கூடாது, ನೀನು ಆರಾಧನೆ ಮಾಡಬಾರದು, நீ ஆராதிச்சுனா அக்கினில தூக்கி போட்டுருவான்னு ನೀನು சொன்னாங்க. ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತೀನಿ. ஆனா அவங்களுக்கு கண்ணு திறந்துருச்சு. ಆದ್ರೆ ಅವ್ರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೀತು. மனுஷகுமாரன் என்னோட வர போறாரு, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನೇ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அக்கினில என்னோடு என்ன பண்ண போறாரு? ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ? பை வாக் போறோம், ನಾವಿಬ್ರು ಸೇರಿ ಆಮೆನ್. ನಡೆದಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாங்க வாங்க 4 பேருமா நடந்து போவோம்னு சொல்ல போறாரு. ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ನಾವು ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನಡೆದಾಡಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்மன்னா என்ன பண்ணிருப்போம்? ನೀನ್ ನಂಬಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗು. சிக்கனே கொதிக்குது பயங்கரமா, ಚಿಕನ್ನೇ ಅಷ್ಟು ಬೆಂಕಿ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಕುದ್ದು ಬಿಡ್ತದೆ. உஷ்ணு அப்படி பொரியுது, ಫಿಶ್ ಹಂಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. பார்த்து பவுடர் போட்டிருக்கேன். ಆಮೆನ್ ಆಮೇಲೆ ಈ ಬಿಸಿಲಿಗೆ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ ಹಾಕ್ಯಂತ நல்ல காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டிருக்கேன், ಒಳ್ಳೆ ಕಾಸ್ಟ್ಲಿ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡಿದ್ದೇವೆ. பயங்கரமா நான் உடம்ப என்னென்னமெல்லாம் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சது போலவே நிம்மி இருக்கிறோம். ಈ ಶರೀರವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನೇನೆಲ್ಲ ಜ್ಯೂಸ್ ಕುಡಿದಿದೀವಿ, ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದೀವಿ. ಸರ್ಕಸ್ ಬೆಳಗ್ಗಿಂದ ಈ ಬಿಸಿಲಿಗೆ இந்த உடம்பு அக்கினிக்கு எரிய கொடுக்கணுமா? ಇಂಥ ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡ ದೇಹವನ್ನ ಬೆಂಕಿ ಕೊಟ್ಟು ಬಿಡಬೇಕಾ? ஆனா இந்த 3 புருஷர்களும், ಆದರೆ ಈ 3 ಪುರುಷರು ಕ್ರೈಸ್ತರು, நீ எங்களை அக்கினில போட்டு எங்களை அவிச்சாலும் பரவாயில்ல, ಅಯ್ಯ ನೀ ನಮ್ಮನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ತುಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, நீ வைத்த பொற்சலையை நான் வணங்க மாட்டேன், ನೀನು ಇಟ್ಟ ಈ ಶಿಲೆಯನ್ನ ನಾವು ಆರಾಧಿಸೋದಿಲ್ಲ. சொல்ல முடியும்? ಹೆಚ್ಚನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. எங்களுக்காக கை தூக்க கூடாது, ನಮಗಾಗಿ ಹೇಳಬೇಡ್ರಿ, எனக்காக கை தூக்க கூடாது, ನನಗಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಡ್ರಿ. ஆமென் ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுற்றிலும் நெருப்பு எரியட்டான், ಸುತ್ತಲೂ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇರಲಿ, உள்ள இருக்கும்போது ಒಳಗಡೆ ಇರುವಾಗ ஆண்டவர் ஒரு சேதம் இல்லாதபடி கத்தனம் ಯಾವ ಅಪಾಯವೂ ಇಲ್ಲದಂತೆ ಕರ್ತನವನ್ನ ಕಾಪಾಡ್ತಾನೆ. எந்த ஆபத்து ಯಾವ ಅಪಾಯವೂ ಇಲ್ಲದಂತೆ ಕರ್ತನವ ನಡೆಸ್ತಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் உடை அந்த கருக நிற வாட கூட இல்லையா, ಮತ್ತು ಅವರು ಹಾಕಿಕೊಂಡ ವಸ್ತ್ರವು ಕೂಡ ಆ ಬಿಸಿಯ ವಾಸನೆ ತಗಲಲಿಲ್ಲಂತೆ. முடியெல்லாம் கருகலையா, ಅವರ ಕೂದಲುಗಳು ಕೂಡ ಬೆಂಕಿಯಿಂದ ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ. நம்ம பெண்கள் கூட, ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕೂಡ கிச்சன்ல ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா ಆ ನಿಜವಾಗಿ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದಿದ್ರೆ எண்ணெயில அப்படியே கை வைப்பாங்க. ಈ ಕುದಿ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಹಂಗೆ ಕೈ ಹಾಕ್ತಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் கை வச்சிராங்க அந்த மாதிரி? ನಮ್ಮ ಹೋಗಿ ಯಾರನ್ನ ಕೈ ಇಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பெண்களுக்கு அவ்வளவு தைரியத்தை கத்த தரணும். ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂತ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನ ದೇವರು ಕೊಡಬೇಕು. ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சு, ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದ್ರೆ பேதுரு கேக்குற, ஆண்டவரே ಪೇತ್ರರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರೇ நானும் தண்ணில நடக்கணும், ನಾನು ನೀರ್ ಮೇಲೆ ನಡಿಬೇಕು சொல்லிட்டாரு.
ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಬಾ ಅಂತ ಹೇಳಿ. ஆவிக்குரிய கண்கள் பார்த்ததுனால அவர் பார்த்ததுனால நடந்து போய் ಮತ್ತು கொண்டிருந்தார். ಆತ್ಮಿಕ ದೃಷ್ಟಿ ಆತನಿಗೆ ಇರುವುದರಿಂದ ದೇವರ ನೋಡುತ್ತಾ ಆ ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಹೋದ. அவன் கண்ணு ஆவிக்குரிய கண்ணு கொஞ்சம் நான் என்ன பாக்குறது சரியா நடக்கிறது சரியான்னு பார்த்தான் பாருங்க. ಈಗ ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದಿದ್ದು ಆತನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ನಾನು ನಡೀತಾ ಇದ್ದ ನೀರ್ ಮೇಲೆ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಡೌಟ್ ನಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದಾನೆ. கொஞ்சம் டவுட் வந்துச்சு, ಆ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆ ಬಂತು, உள்ள போயிட்டான். ಸೀದಾ ನೀರಲ್ಲಿ ಹೊಂಟ. இப்படிதான் பரிசுத்த வாழ்க்கை, ಇದೇ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ, இதான் விசுவாச வாழ்க்கை. ಇದೇ ರೀತಿ ವಿಶ್ವಾಸದ ಜೀವಿತ. ஆமென். ಆಮೆನ್. உன்னை நடக்க செய்கிறது யாரு? ನಿನ್ನನ್ನು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುವವರು ಯಾರು? உயிரோடு வச்சிருக்கிறது யாரு? ನಿನ್ನನ್ನು ಜೀವಂತವಾಗಿಟ್ಟಿದ್ದು ಯಾರು? உங்கள் கை நிறைய காசு சம்பாதிக்க வர்றது யாரு? ನಿನ್ನ ಕೈ ತುಂಬಾ ಹಣವನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். ನಾನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஒரு பீஸ் கரையில புடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ಒಂದು ವೇಳಾದ್ರೂ ಒಂದು ಪೀಸ್ ಏನಾದ್ರೂ ದೇವರು ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಕತೆ ಕ್ಲೋಸ್. ஆமென். ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಕತ್ತೆಗತ್ತೆயும் ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ ಅಪ್ಪಳವಲ್ಲ. ಇಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತೀರಿ. நம்மால எடுப்பான் அங்க சர்ச்சில். ನಮ್ಮ ಜನಗಳು ಕಟ್ಟ ತೆಗಿತಾರೆ. அது பிதிக்கி ಅದನ್ನ ಬಹಳ ಹೆಚ್ಚಿಗೆ ಒದ್ದಾಡಿಸಿ 10 ரூபா வருதா, 10 ರೂಪಾಯಿ ಬರ್ತತ್ತ, 20 ரூபா வருதா, 20 ರೂಪಾಯಿ ಬರ್ತತ್ತ, 500 உள்ளதல்ல 500 ನೋಟ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಜೋರಾಗಿ ತಳ್ಳಿ ಅದ ಕಸಕ್ಕೆ புளிஞ்சி ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಮುದ್ದೆ ಮಾಡಿ ಹಿಂಡಿ ಫಸ್ಟ್ ಅಷ್ಟೇ அப்படி கொடுத்துட்டு நிறைய என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்க்கிற அளவுக்கு ಅದನ್ನ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ರೂಪಾಯಿ ಪಾಸ್ ಕೊಟ್ಟು 5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೇಳ್ಪಾங்க. 5 ಲಕ್ಷಕ್ಕೆ ಪಾಸ್ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಕೇಳ್ತಾರೆ. ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ? அப்படி நீங்க செய்யறீங்க, அப்ப ಹಂಗ್ ಮಾಡ್ತೀರ? ಹಂಗಿದ್ರೆ ನೀವು ஆமென். ಆಮೆನ್. நீங்க என்ன தெரியுமா, ஆவிக்குரிய கண்கள் திறந்தவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ಏನು ಗೊತ್ತಾ? ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆದವರು உங்கள் கையில வாங்கி ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದಲೇ ಈಸ್ಕೊಂಡು உங்க கையிலே நாங்க கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே, ನಿಮ್ಮ ಕೈಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಎಷ್ಟರವನು ಕರ್ತನೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಹೆಚ್ಚನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. உழைப்பை கொடுக்கிறது யாரு? ದೇವರು ನಮಗೆ ಕೆಲಸವನ್ನ ಕೊಡುವವರು ಯಾರು? உழைப்பை கொடுக்கிறது யாரு? ನಮಗೆ ಕೆಲಸವನ್ನ ಕೊಡುವವರು ಯಾರು? வேலையை கொடுக்கிறது யாரு? வேலையை ಕೆಲಸವನ್ನ ಒದಗಿಸುವವರು ಯಾರು? தெம்பை கொடுக்கிறது யாரு? ನಮಗೆ ಆ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಕೊಡುವವರು ಯಾರು? மனைவியை கொடுத்தது யாரு? ಮತ್ತು ಹೆಂಡತಿಯನ್ನ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾರು? பிள்ளைகளை கொடுத்தது யாரு? ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾರು? ஒரு ஆணும் பெண்ணும் சேரனால புள்ள பிறகு நினைச்சிட்டு ಮತ್ತು ಒಂದು இருக்காங்க. ಗಂಡು ಹೆಣ್ಣು ಸೇರುವಾಗ ಮಕ್ಕಳು ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், ಮತ್ತು ಮಕ್ಕಳು ದೇವರಿಂದ ಬರುವ ಸ್ವತಂತ್ರ, கற்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன். ಮತ್ತು ಗರ್ಭ ಫಲವು ದೇವರಿಂದ ಸಿಗುವ ಬಹುಮಾನ. இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், ನಾನೊಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. நாங்க எங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲ ಸುತ್ತಾಡಿದ್ರು, அங்க போய் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾವು ಕುಂದಿರ್ತೇವೆ. இவருக்கு ஆம்பளை புள்ள வேணும், ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗಂಡು ಮಗು ಬೇಕು. நானும் பிரசாத் கார்ல போயிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், ஆம்பளை புள்ள பிறந்தது கவலைப்படாதீங்க பாஸ்டர். ನಾನು ಪ್ರಸಾದ್ ಮತ್ತೆ ಅಯ್ಯವರು ಕಾರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಹಿಡಿದು ಗಂಡು ಮಗು ಹುಡುತ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. இவர் எங்கே போறது ரெடி ஆயினாரு, ಇವ್ರು ಎಲ್ಲ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ. போய் சோபால உட்கார வச்சாரு. ನಾನು ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸೋಫಾ ಮೇಲೆ ಕುಂದಿರ್ಸಿದ್ದೆ. போன் வந்துச்சு, ಫೋನ್ ಬಂತು. ஒரே என்ன செய்ய போறதுன்னு ஒரே கலக்கம். ಮತ್ತು ಬಹಳ ಗಲಿಬಿಲಿ, ಏನ್ ಮಾಡಬೇಕು? கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. பாஸ்டர் நீங்க வந்தது இந்த நாளை மறக்கவே முடியாது சொன்னாரு. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಬಂದದ್ದು ಈ ದಿನವನ್ನು ನಾವು ಮರೆಯಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இது கர்த்தருடைய செய்யற வேலை. ಇದು ಕರ್ತನು ಮಾಡುವ ಕೆಲಸ. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ಒಬ್ಬನು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ತಂದೆಯಾದ ದೇವರ ಆತನನ್ನು ಘನಪಡಿಸ್ತಾನೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயா நான் பெங்களூர் முழுவதும் எங்கெல்லாம் போயிட்டு போலாமா வேணாம் ஒரே டயர்டு, அங்க போலாமா வேணாமன்னு. ஆனா நான் போய் அங்க போய் உட்கார்ந்த உடனே பாஸ்டர் போன் பண்ணி இவர்கிட்ட சொல்லி ஒரே ஹாப்பி, அவங்க தாயும் பிள்ளையும் 2 பேரும் ஒரே சந்தோஷம். எங்களுக்கு ಪಾಸ್ಟರ್ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದಾಗ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಸುತ್ತಾಡಿ ಪ್ರೇಯರ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದು ಬಹಳ ಟಯರ್ಡ್ ಆಗಿದ್ರು. ಆಗ ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಾಗ ಬಹಳ ವೇದನೆ. ಮೊದಲು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬರುವಾಗ ಹೋಗ್ಬೇಕಾ ಬೇಡಪ್ಪ, ಒಂದೇ ಗಲಿಬಿಲಿ. ಆದರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಾಗ ಒಳ್ಳೆ ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ಅನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅವರೆಲ್ಲರೂ ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. இது யார் செய்யற வேலைன்னா, ಇದು ಯಾರು ಮಾಡುವ ಕೆಲಸ ಅಂದ್ರೆ, நாங்க போகணும்னு நினைக்கவே இல்ல பாஸ்டர் வீட்டுக்கு. ನಾವು ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ನೆನೆಸಲಿಲ್ಲ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு வந்த இடத்துல நானே போன சந்தோஷம்னா இயேசு வந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷம். ಮತ್ತು ನಾನೇ ಆ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಆದ್ರೆ ಯೇಸುವೇ ಆ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க வீட்டுக்கு இயேசுப்பா வரணுமா வரக்கூடாதா? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಯೇಸಪ್ಪ ಬರಬೇಕಾ ಬರಬಾರದಾ? தினமும் வராருங்க, தினமும் வராரு. ದಿನ ಬರ್ತಾರ್ರಿ. அவரை நீங்க பார்க்கல, ಅವರು ನೀವು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ.
மணவாளன் வருகின்ற நேரம் ಮೊದಲಿಂಗ ಬರುವಂತ ಸಮಯ மணவாட்டியாகிட்டமா ಮೊದಲ ಗಿತ್ತಿನಿ ಸಿಂಗವಾ ಮೊದಲಿಂಗ ಬರುವಂತ ಸಮಯ ಮೊದಲ ಗಿತ್ತಿನಿ ಸಿಂಗವಾ ಗುಣವಂತ ಬರುವಂತ ಸಮಯ ಗುಣವತಿನಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ மணவாளன் வருகின்ற நேரம் மணவாட்டியாகிட்டமா மணவாளன் வருகின்ற காலம் தாமதம் பண்ணாவலே கருத்தாய் ஜெபிக்கின்ற காலம் ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ வாசல் வந்தவன் உன் வாசல் கதவை தட்டும் ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತು ಬಾಗಿಲ ಕದವನ್ನು ಕಟ್ಟುವರು உறவாடி ನಿತ್ಯೆಯಲ್ಲಿರುವ ಸಮಯ ಪ್ರೀತಿಯಿಂದ ಭರಿಸುವ மணவாளன் வருகின்ற நேரம் ಮೊದಲಿಂಗ ಬರುವಂತ ಸಮಯ ಮೊದಲ ಬರುವಂತ ಸಮಯ ಗುಣವತಿನಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ மணவாளன் வருகின்ற நாளை நீ அறியாமல் இருப்பதனாலே மணவாளன் வருகின்ற நாளை நீ அறியாமல் இருப்பதனாலே நீ விளக்கத்தில் இருந்திட்ட போது உறவாடி மகிழ்ந்திடுவா நீ உறக்கத்தில் இருந்திட்ட போது உறவாடி மகிழ்ந்திடுவா ಮೊದಲಿಂಗ ಬರುವಂತ ಸಮಯ ಮೊದಲ ಕೀರ್ತಿ ಗುಣವಂತ ಬರುವಂತ ಸಮಯ ಗುಣವತಿನಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ நீங்க தூங்குறத விட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದನ್ನು ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என் புள்ள தூங்குது, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗಳು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾಳೆ, நான் வந்து உறவாடிட்டு போறேன், ನಾನು ಬಂದು ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ತೇನೆ. ஏன்னா அந்த உலகத்துல அவ்வளவு கவலை இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲಿರುವ ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. என் புள்ள நிறைய கடன் வாங்கி இருக்கு, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಹಳ ಸಾಲ ಇದೆ, நிறைய புள்ள பெற்றிருக்கு, ಬಹಳ ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿದ್ದಾನೆ, நிறைய வீடு வாசல் கட்டி இருக்கு, ಬಹಳ ಮನೆ ಮಠಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ, நிறைய ஆசையை சேர்த்து இழைச்சு போயிருக்கிறது, ಬಹಳ ಆಸ್ತಿಯನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾನೆ, ரொம்ப டயர்டா படுத்திருக்கு, ಬಹಳ ಟಯರ್ಡ್ ಆಗಿ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதுக்குதான் பக்தன் பாடுகிறான், ಅದಕ್ಕೆ ಭಕ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நீ முருக்கத்தில் இருந்திட்ட போது ನೀ ನಿದ್ದೆಯಲ್ಲಿರುವಾಗಲೂ உறவாடி மகிழ்ந்திடுவா ತನ್ ಪ್ರೀತಿಯಿಂದಾದರಿಸುವ மணவாளன் வருகின்ற நேரம் மணவாட்டினாலிட்டமா ಮೊದಲಿಂಗ ಬರುವಂತ ಸಮಯ ಮೊದಲ ಕೀರ್ತಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಗುಣವಂತ ಬರುವಂತ ಸಮಯ ಗುಣವತಿನಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ತಡಮಾಡದೆ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ
ಸಮಯ ಎಡಮಾಡದೆ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ ಬರುವಂತ ಸಮಯ ரெண்டு பேரும் அவங்களோட வார்த்தை கேட்கிறாங்க. ಎರಡು ಜನಗಳನ್ನ ದೇವರು ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. குணமா இருக்கணும், ಮೊದಲಿಗಿಂಗನು குணசாலியா இருக்கணும், ಗುಣವಂತಿಯಾಗಿರಬೇಕು, மனவாட்டியா இருக்கணும். ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೇಲೆ மனவாட்டி ಮೊದಲಗಿತ್ತಿ மனவாட்டி புக்தி உள்ளவர்களா இருப்பாங்க. ಇವನೋಡು ಮೊದಲಗಿತ್ತಿ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಆಗಿರ್ತಾರೆ. 5 மனவாட்டி இருந்தாங்க, ಅಲ್ಲಿ 5 ಕನ್ನಿಕೆಯರಿದ್ದರು, மனவாட்டி இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲಗಿತ್ತಿಯರಿದ್ದರು. அவர்கள் தீவெட்டி வைத்துக்கொண்டு எண்ணெய் எடுத்துக்கொண்டு பந்தத்தோடு காத்திருந்தார்கள். ಮತ್ತು ಅವರು ದೀಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಎಣ್ಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. கண்ணு தெரியாதவங்க, புத்தி இல்லாதவங்க, ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಕಣ್ಣು ತೆರೆಯದವರು, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು நல்லா தூங்கிட்டாங்க. ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು, நல்லா தூங்கிட்டாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮಲ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ರು. ஏசப்பா என் நிலைமை பார்க்க மாட்டாரா? ಏಸಪ್ಪ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡೋದಿಲ್ವಾ? என்னை பாண்டவரை மன்னிக்க மாட்டாரா? ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸೋದಿಲ್ವಾ? அப்புறம் போய்க்குவோம் நம்ம சபைக்கு. ಆಮೇಲೆ ಹೋದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ என் கஷ்டம் அவருக்கு தெரியாம இருக்குது. ನನ್ ಕಷ್ಟ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ದೇವರಿಗೆ அவரே 2 திட்டு ಅವ್ರನ್ನು ಕಡೆ ಚೆನ್ನಾಗಿ ಬೈದ್ಬಿಟ್ಟು. ஆமென். ಆಮೇಲೆ எத்தனை பேர் ஏசப்பாலாம் திட்டிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಏಸಪ್ಪನ್ನ ಬೈದಿದ್ದೀರಿ? ஒவ்வொரு மேரும் பிசினஸ் மேனா கெத்துறவங்களை மாற்ற போகிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಸ್ಥರನ್ನಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. பெரிய பெரிய அதிபதியா கெத்துறவங்களை மாற்ற போகிறார். ಅಧಿಕಾರಿಗಳಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. அந்த அளவுக்கு தேவனை வணங்க வேண்டும். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಹತ್ತಿರ ನೀವು ಸೇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, வாயத்தில் சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ, ಬಾಯಿ ತೆಗೆದು ಹalleluya. நம்மள ராஜா வீட்டு பிள்ளை, நம்மள ராஜா வீட்டு பிள்ளை, ನಾವೆಲ್ಲ ರಾಜನ ಮನೆಯ ಮಕ್ಕಳು, ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, ರಾಜಾದಿ ರಾಜನ ಮನೆಯ ಮಕ್ಕಳು ನಾವು. இந்த பட்டணத்தை கைத்த நம்ம கையில ಈ கொடுத்திருக்கிறார். ಪಟ್ಟಣವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த சபையில எம்எல்ஏக்களை ஏற்படுத்த வேண்டும். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಂತ ಆಲೋಚನೆಯಿಂದ ಜನಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. எம்பிகள் ஏற்படுத்த வேண்டும். ಈ ಎಂಪಿಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. வார்டு கவுன்சிலர்கள் ஏற்படுத்த ವಾರ್ಡ್ வேண்டும். ಕೌನ್ಸಿಲರ್ ಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் சொல்றாரு, அல்லது நான் சொல்றேன், ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. முக்கியமான போலீஸ் அதிகாரிகளை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. கலெக்டர்களை உருவாக்கப்பட வேண்டும். ಕಲೆಕ್ಟರ್ಗಳನ್ನ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. டாக்டர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ವೈದ್ಯರುಗಳು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. பெரிய பெரிய அரசு அதிகாரிகளை கர்த்தர், அந்த பொலிட்டிஷியன் உள்ளவர்களை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். ದೊಡ್ಡ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರದಲ್ಲಿರುವವರನ್ನ ದೇವರು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು. நான் பார்க்கிறேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். ನಾನು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಎತ್ತು ನೋಡುತ್ತೇನೆ. அதை கர்த்தர் சீக்கிரமா செய்ய போறார். ಅದನ್ನು ಕರ್ತನ ಅತಿ ಬೇಗನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. என்னை கொண்டு செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾನೆ. எங்களை கொண்டு செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾನೆ. பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, பயப்படாத. ಭಯಪಡಬೇಡ. என்னால முடியாது, ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முடியாது என்று சொல்ல வார்த்தை ஒண்ணு அறகாதையில் இருக்கக்கூடாது. ನೋಡ್ರಿ, ಆ ಸಾಧ್ಯ ಅಥವಾ ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಮಾತು ನಿನ್ನ ಹತ್ರನೇ ಇರಬಾರದು. எல்லாம் முடியும், ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ, எல்லாம் முடியும். ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. அரசியல்வாதி சொல்றான் எல்லாம் முடியும் சொன்னாங்க. ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. அல்லேலூயா. பொலிட்டிக்கல் நம்பர் சொல்றான் எல்லாம் முடியும்னு சொல்றான். பொலிட்டிக்கல் உள்ள ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. 5 வருஷம் தான் அவனுக்கு. 5 ವರ್ಷ ಟೈಮ್. நித்திய காலமா நமக்கு அரசாட்சி செய்ய போகிறோம். ಮತ್ತು ನಾವು ನಿತ್ಯವಾಗಿ ದೇವರ ಸಂಗಡ ರಾಜ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ಕಣ್ಣುಗಳನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. ஒரு அம்மா வந்தாங்க என்னட்ட. ಒಂದು ತಾಯಿ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ಲು. ஐயா, ಅಯ್ಯ, 3 பசங்க இருக்காங்க, ನನಗೆ 3 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ வீடே ಮಾಡ್ತಾರೆ, கட்ட முடியல, ನಾನು ಮನೆ என்ன ಕಟ್ಟಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, செய்ய போறேன்னு தெரியல பாஸ்டர் சொன்னாங்க. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾಂದ್ರು. நான் ஒரு பேனாவை எடுத்தேன், ನಾನೊಂದು ಪೆನ್ ತಗೊಂಡೆ, A4 சீட் எடுத்தேன், ಒಂದು A4 ಶೀಟ್ ಅನ್ನು ತಗೊಂಡೆ, ಬಿಳಿ ಹಾಳಿ. 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு டைனிங் டேபிள், சிட் அவுட், கார் பார்க்கிங், ஒரு ஆட்டு போட்டு கொடுத்தேன், கையில கொடுத்தேன். 2 ಬೆಡ್ರೂಮ್, ಹಾಲ್, ಕಿಚನ್ ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಡ್ರಾಯಿಂಗ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಜೊತೆಗೆ ಅವರಿಗೆ ಡ್ರಾಯಿಂಗ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ ಅವ್ರ ಕೈಗೆ. அந்த அம்மா முழங்கால் படிட்டு அதை வாங்கினாங்க. ಆ ತಾಯಿ ಮೊಣಕಾಲ ಹಾಕಿ ಅದನ್ನ ಇಸ್ಕೊಂಡ್ಲು. ஒரே கர்த்தருக்கு வீட்டை கொடுத்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு. ಹಾಗೆ ಹೇಳಿದ, ದೇವರಿಗೆ ಮನೆ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿದೆ. 2 வருஷத்துல வீடு கட்டப்பட்டது. 2 ವರ್ಷದಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஐயா, பந்தன தாளையே சபையா. ಅಯ್ಯ, ಬಡತನದಲ್ಲಿ
ಇರುವಂತದ್ದು ಸಭೆ ಅಲ್ಲಯ್ಯ. எல்லா வாழ்வும் சபையில தான் இருக்குது. ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳಿದ್ದಾವೆ. எருசலேம் வாழ்வை நீ காண்பாய். ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿನ ಬಾಗಿಲನ್ನ ನೋಡುತ್ತಿ. எருசலேம் வாழ்வை நீ காண்பாய். ನೀನು எருசலேம் வாழ்வை நீ காண்பாய். ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿನ ಜೀವಿತವನ್ನ ನೋಡ್ತಿ. உன் சபையே உனக்கு ஆசீர்வாதமே பலிபீடம் தான். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಸಭೆಯ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஊழியக்காரர் பாஸ்டர். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು ನಿನ್ನ ಸೇವಕರು. அவரை நீ அசட்டை பண்ணாத. ಅವರನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬೇಡ. சபையை அசட்டை பண்ணாத. ಸಭೆಯನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬೇಡ. மனுஷனா பார்க்காத. ಮನುಷ್ಯನ ನೋಡಬೇಡ. ஐயோ தேவர்களுக்கு வந்து விட்டார்கள் என்று பார்த்து ஆதி சபை ಅಲ್ಲಂತೇಳಿ போல. ಮತ್ತು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಲೋಕವನ್ನ ಅಲ್ಲಕಲ್ಲೋಲ ಮಾಡಿದವರು ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಲೋಕ ಗಲಿಬಿಲಿ ಆಯಿತು. தேவதூதர்கள் உன் அருகாமையில் உன் பிள்ளைகளாய் பிறந்திருக்கலாம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದೇವದೂತರ ಹಾಗೆ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಜನ್ಮ ತಾಳಿದ್ದಾರೆ. உன் பிள்ளையை குறித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாயா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೀಯಾ? உன் பிள்ளை சொல்லும் தீர்க்க தரிசனம் சொல்லும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ನೋಡಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳು. அருமையான பாஸ்டர் சொன்னார். ಪ್ರಿಯ ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳಿದ್ರು. அபிகால் சொன்னார். அபிகால் தானே? அபிகால். கன்னடத்தில் அபிகால், தமிழ் அபிகால். தம்பி உள்ள இருக்கிறான். ಆಮೆನ್. ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಮಗಳು ಹೇಳಿದಂತೆ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ತಮ್ಮ ಅಮ್ಮನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. இது சாத்தியம். ಇದು ಸಾಧ್ಯ. இது உண்மை. ಇದು ನಿಜ. அது நம்புறியா என்னன்னு தெரியல எனக்கு. ಅದು ನಂಬರಿ. ಮಾಂಸமான ಯಾವರ ಮೇಲೆ ಯಾವಿಗೆ ಊರ್ತಿವೆ. ಮಾಂಸವಾದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನ ಸುರಿಸ್ತೇನೆ. உன் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಪ್ರವಾದಿಸುತ್ತಾರೆ. ಅನೇಕ ಅದ್ಭುತ ಅಡೆಯಾಳಗಳು ಪಾಲುಂಡ ಕುಳಂದೆಗಳ ಮೇಲೆ ಆವಿಯ ಉಚ್ಚಿನ சொல்ற. ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನ ಒಡೆದು ಹೋದ ಗೋಡಿ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸಿ சொல்லுது. ವಿಶ್ವಾಸಿ ಹೇಳ್ತದೆ சனிய பிறந்திருக்கு. ಅಯ್ಯೋ ಶನಿ ಹುಟ್ಟಿತು ಅಂತದೆ. பெரிய சனியா யாரு? ದೊಡ್ಡ ಶನಿ ಪಾಸ್ಟರ್ ನನಗಂತ. பெத்தது தானே? ಎತ್ತದ್ದು ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. உன் பிள்ளைகளை சனின்னு சொல்லாதீங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಶನಿ ಅಂತ ಹೇಳಬೇಡ. ஏன் மூதேவி பிறந்திருக்கு சொல்லாதீங்க. ಅಯ್ಯೋ ಮೂದೇವಿ ಹುಟ್ಟೈತೆ ಅಂತ ಹೇಳಬೇಡ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்ல. ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ. உன்னை கொண்டுதான் பெருக போகுது. ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸ್ತಾರೆ. அந்த பையனை பார்த்து சொன்னேன் நான். ಆ ಮಗುವನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳಿದೆ. நீ உனக்கு அரசாங்கத்துல கர்த்தர் உனக்கு வேலை கொடுக்க போறான்னு சொன்னேன். ನಿನ್ನೆ ಹೇಳಿದೆ ನಿನಗೆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ದೇವರು ಕೆಲಸ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அந்த ಅಟ್ಟಮಟ್ல ಪಾಸ್ பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் வேற மாதிரி கர்த்தர் கொண்டு போவார். ಮತ್ತು ಆ ಒಂದು ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಆ ಎಕ್ಸಾಮ್ ಅನ್ನ ಪಾಸ್ ಮಾಡಿದನಂದ್ರೆ ಅದನ್ನ ಮೀರಿ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நான் பார்க்கிற ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறேன். ನಾನು ನೋಡುವಂತದ್ದು ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡ್ತೇನೆ. ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಒಬ್ಬ ಸಹೋದರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு ನಾನು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಸ್ಥನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் எனக்கு பயமா இருக்குது. ಆದ್ರೆ ನನಗೆ ಭಯವಾಗ್ತಾ ಇದೆ. நீ யாரா இருந்தாலும் எழுந்திருங்க. ನೀನು ಯಾರಾದರೂ ಸರಿ ಎದ್ದೇಳು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ಈ போகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. யோசிக்கவே கூடாது. ನೀನು ಭಯ ಪಡಲೇಬಾರದು. நீங்க யோசிக்க கூடாது. ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. கர்த்தர் சமூகத்துல தேவ சமூகத்துல எழும்பி நில்லுங்கப்ப. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಲ್ಲು. நான் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கறேன். ನಾನು ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. எழும்பಿ ನಿಲ್ಲು சீக்கிரமாக. ಎದ್ದು ನಿಲ್ಲು. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ எழும்பி ನಿಲ್ಲು வாயை திறந்து ஹalleluya. ಬಿಸಿನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತಿದ್ದಾರೆ. ಅದು ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಭಯ ಇದೆ ಅಂತವ್ರು ಇಲ್ಲಿ ಇದ್ರಿ, ಎದ್ದು ನಿಲ್ರಿ சீக்கிரமாக. ಬೇಗ. தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் உங்களை அபரிதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ದೇವರಾದ ಯೇಸು ತನ್ನ ಹೆಸರಿನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಅಪರಿಮಿತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. யார் வெளியில இருந்தாலும் உள்ளர வந்துருங்க. ಒಳಗಿದ್ರೆ ಹೊರಗಿದ್ರೆ ಒಳಗ್ ಬರ್ರಿ. எல்லாரும் தேவனும் நீ சிந்தனையோட இருக்கீங்க. ನೀವು ಆ ಯೋಚನೆಯಿಂದ ಇದ್ದೀರಿ. தேவனுடைய மகிமை காணப்பட போகிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಕಾಣಲ್ಪಡ್ತೀರಿ. டாக்டருக்கு படிக்கணும் உட்கார்ந்திருக்கீங்க நீங்க. ಇಲ್ಲೊಬ್ರು ಇದ್ದೀರಿ, ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಓದಬೇಕಂತ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. கர்த்தருக்கு யாராலும் எழும்பி நில்லு. ನೀವು ಅಂತವ್ರು ಯಾರಿದ್ರು ಎದ್ದಿಲ್ರಿ. கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. இந்த நாளை எழுதி வைத்துக்கொள். ಈ ದಿನವನ್ನ ಬರೆದಿಟ್ಟುಕೋ. இந்த நாளை எழுதி வைத்துக்கொள். ஆண்டவர் சமூகத்தில் சொல்றேன் நான். ಈ ದಿನವನ್ನ ಬರೆದಿಟ್ಟುಕೋ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஒரு தாய் ஒரு டீச்சர் இடத்துல வந்தாங்க. ಒಂದು ತಾಯಿ ಟೀಚರ್ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ರು. ஐயோ பாஸ்டர், ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟ್ರೇ, பிள்ளை இன்னொருத்தனை அழைச்சிட்டு போயிருவா மாதிரி இருக்கிறது. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರಂತ ಭಯ ಇದೆ. அவங்க பார்த்து சொன்னேன் நான். ಅವ್ರು ನೋಡಿ ನಾನು ಹೇಳಿದೆ. அந்த டீச்சரை பார்த்து சொன்னேன். ನಾನು ಅವ್ರು ನೋಡಿ ಹೇಳಿದೆ. அந்த தாயாரை பார்த்து சொன்னேன். ನಾನು ಆ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳಿದೆ. உன் மகளை கர்த்தர் டாக்டர் ஆக்க போறான்னு சொன்னேன். ನಿನ್ನ ಮಗಳನ್ನ ದೇವರು ಡಾಕ್ಟರ್ இன்றைக்கு அவர்கள் டாக்டர் ஆகிறாங்க. ಇವತ್ತು ಆ ಮಗಳು ವೈದ್ಯರಾಗಿದ್ದಾಳೆ, ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಾಳೆ. வேணும்னா என் பின்னாடியே வா. வேணும்னா என் பின்னாடியே வா. ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ನಿಂತು ಬಾ. எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சுன்னு அழைச்சிட்டு போயிடுறேன். ನನಗೂ ಒಂದು
ಪಾರ್ಟ್ನರ್ ಜೊತೆಗಾರ ಸಿಕ್ಕಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிறதா கர்த்தருடைய அபிஷேகம். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನ ಇರುವ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುವುದೇ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ. ஒருத்தருக்கு டாக்டர் படிக்கிற ஆசை இல்லையா? ஒருத்தருக்கு டாக்டர் படிக்கிற ஆசை இல்லையா? ಒಬ್ಬರಿಗೆ ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಓದಬೇಕಂತ ಯಾರಿಗೆ ಆಸೆ ಇಲ್ಲಮ್ಮ? லூக்கா பெரிய மருத்துவன், ಲೂಕ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ವೈದ್ಯ ಆತ. அவன் பெரிய ஊழியக்காரன். ಆತನು ದೊಡ್ಡ ಸೇವಕ ಕೂಡ. சபைக்கு வந்தா நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. அந்த டாக்டருக்கும் மருந்துக்கும் ஆண்டவர் அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಮತ್ತು ಆ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನ ಅರಿವನ್ನ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನ ಆ ವೈದ್ಯ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்திரிக்கலாமா வேணாமான்னு உட்கார்ந்துருக்கு பாப்பா. ಎದ್ದೇಳ್ಬೇಕಾ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದೆ. சீக்கிரம் ಡಾಕ್ಟರ್ ಓದಬೇಕಂತ ಯಾರನ್ನ ಆಸೆ ಪಟ್ಟಿರಿ ನಮ್ಮ? ஆமா, தேவன் உங்களை நாட்டுவார். மின்னிடுவா ಮುಂದಕ್ಕೆ ಬಾ. ಎಲ್ಲ ಕರங்களை ತಟ್ಟಿ வருங்கால டாக்டர் வருது. ಕರಗಳ ತಟ್ಟೆ ಬರುವಂತ ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಡಾಕ್ಟರ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசிக்கணும், ನೀನ್ ನಂಬಬೇಕು. கர்த்தர் மாற்றங்களை கர்த்தர் பேசுறா, நான் பேசுறேன். ಕರ್ತನು ಬದಲಾವಣೆ ತರ್ತಾನೆ. ಕರ್ತನು ಮಾತಾಡುವಾಗ ನಾನು ಮಾತಾಡ್ತೇನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ பார்த்தா எல்லாரும் அதறணும், ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಭಯಪಡಬೇಕು. தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். ಅವರ ಒಳಗಡೆ ಮನೋ ನಂಬಿಕೆಯನ್ನ ಹೆಚ್ಚಿಸಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. சிறந்த ஒரு பண்பாளராய் கர்த்தர் மாற்ற வேண்டும். ಮತ್ತು ಅವರನ್ನ ಉತ್ತಮವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. நீ ஒரு நோட்டை எடுத்து எழுதணும், ನೀನೊಂದು ಪೇಪರ್ ಪೆನ್ ತಗೊಂಡು ಬರ್ಕೋಮ್ಮ. எழுதணும், ಬರಿಬೇಕು, எழுதணும். ಬರಿಬೇಕು. இந்த நாளிலிருந்து நான் டாக்டராவாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். ಇವತ್ತಿಂದ ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಕರ್ತನ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನಂತೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா Hallelujah. பயப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ಭಯಪಡಬೇಡ, ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡ. நீ டாக்டரா இருந்து எல்லா சபை மக்களுக்கு சிகிச்சை பார்க்கணும், ஃப்ரீயா. ಮತ್ತು ನೀನ್ ಡಾಕ್ಟರ್ ಆದ ಮೇಲೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಫ್ರೀ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ಬೇಕಾ? தஞ்சாவூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. ತಂಜಾವೂರು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಹೆಸರು? தஞ்சாவூர்ல டாக்டர் இருக்காரு. ತಂಜಾವೂರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಡಾಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ. அவர் பேர் ஜோசப் விக்டர். ಅವರ ಹೆಸರು ಜೋಸಫ್ ವಿಕ್ಟರ್ ಎಂಬುದು. இன்றைக்கும் 10 ரூபா. ಇವತ್ತಿಗೆ ಅವರ ಫೀಸ್ 10 ರೂಪಾಯಿ. ஆர்த்தோ சர்ஜரி அவரு. ಅವರು ಆರ್ಥೋ ಸರ್ಜನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ஆனா 10 ரூபா தான் வாங்குறாரு. ಆದ್ರೆ 10 ರೂಪಾಯಿ ಇಸ್ಕೊಳ್ತಾರೆ. நான் அனுப்பின பாஸ்டர் ஜோசப் காசே வாங்க மாட்டாரு. ನಾನು ಒಂದ್ ವೇಳೆ ಯಾರನ್ನ ಕಳಿಸಿದಂದ್ರೆ ಜೋಸಫ್ ಅಯ್ಯ ಅವ್ರು ಕಳಿಸಿದ್ರಂದ್ರೆ ಹಂಗಿದ್ರೆ ಬಾಬಾ ಅಂತ ಹೇಳಿ ರೊಕ್ಕನೇ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಅವರು. ಅನೇಕರಿಗೆ ನನ್ಮೆ ಸಿಗರವರಿಗಾಗಿ ಕರ್ತರು ಮಾಡ್ತಾರೆ. ಅನೇಕರಿಗೆ ಮೇಲನ್ನ ಮಾಡುವವರನ್ನಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಇವರನ್ನು ಕೊಂಡು ಮಾತ್ರ ಯಾಕೆ ದೇವರ ಮಗಳನ್ನು ವೈದ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ? ஏன் இவர்களை கொண்டு பிசினஸ் மேன் யாரும் வேலைக்கு போக கூடாது. விசுவாசி வேலைக்கு போனா எனக்கு பிடிக்காது, ಅಡಿಮೆ வேலை. ನೋಡ್ರಿ, ಗಮನಿಸ್ರಿ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ನೀವು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಹೋಗಬಾರ್ದು. நீ இன்ஜினியரா மாறணும். ನೀವು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿ அப்பதான் கண்கள் திறந்திருக்குன்னு அர்த்தம். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದಿದವಂತ ಅರ್ಥ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಇದೆ? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಂಬಿಕೆ ಇದೆ? விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ನಂಬಿಕೆ ಇರೋರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತರಿ. நானாவது இன்ஜினியர் ஆவது. ನಾನೆಲ್ಲಿ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗೋದು? நீ அப்படியே உட்கார்ந்திருப்ப. ನೀನ್ ಹಂಗೆ ಕುಂತ್ಕೊಂಡಿರ್ತಿ. கண்ணு திறக்கப்படல, ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஆமா. நாம இப்படி ஏந்த கூடாதுங்க. ನಾವು ಈ ರೀತಿ ಬೇಡಬಾರದ್ರಿ. இப்படி கொடுக்கிறவர்களாಗಿ, ಈ ರೀತಿ ಕೊಡುವಂತವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. கொடுக்கிறவர்களாಗಿ, ನಾವು ಕೊಡುವಂತವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. ಅನೇಕரை போஷிக்கிறவர்களாಗಿ, ಅನೇಕರನ್ನ ಪೋಷಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ விசுவாசிக்கிறீங்க? ನಂಬುತ್ತೀರಿ? ஹalleluya. Hallelujah. இந்த மகளுக்காக ஒரு எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் ಈ பண்ணுங்க. ಮಗಳಿಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು பிசினஸ் மேனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ಬಿಸಿನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಅವರಿಗಾಗಿ ಎಲ್ಲರೂ இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சபையாராய் ஜெபிக்கிறோம். ಈ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. சபையில ஒரு டாக்டரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறீங்க. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವೈದ್ಯರನ್ನ ಎಬ್ಬಿಸಿದೆ. அந்த பிசினஸ் மேனை எழுப்பியிருக்கீங்க. ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಬಿಸಿನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಅನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರೆ இந்த ஜெபம் முழுவதும் போகக்கூடாது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ದೇವರೇ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡು. அற்புதங்களை செய்யும்படி ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவின் நாமத்தில் செய்யும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உட்காருங்க. ಆಮೆನ್. ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேத்து சாயந்தரம் பாஸ்டர் என்னை அழைச்சிட்டு போயிருந்தாரு இவங்க வீட்டுக்கு. ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ಸಭಾಪಾಲಕರು ಅವ್ರ ಮನೆಗೆ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. அவர் வாசப்படியில இருக்கிறது, வீட்டுல இருக்கிற தகடு எனக்கு தெரியுமா? தெரியாது. ಅವರ ಬಾಗಿಲ ಕೆಳಗಡಿದ್ದಂತ ಒಂದು ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿದ ಚೀಟಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமென். ಎದ್ದೇಳು. நம்ம தானங்க. ಹೌದಯ್ಯ? மைக் கொடுங்க.
ಏನಾಯ್ತು ನೀವೇ ಹೇಳ್ರಿ. நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ಓದ್ಸರ್ ಬಂದಾಗ ಮನೆ ಕಾಲೇಜ್ ನಡಿಗಂತಾಗಿ ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹೋಗಿದ್ರು ಯಾರಿಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾಯಿಲೆ ತೆಗಿರಂತ ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಎಲ್ಲಿ ಆಯ್ತು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹೋದ ವರ್ಷ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾವು ಕೆಲಸ ಕೊಟ್ಟಂತ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದಾಗ ವಸ್ತು ಗಾಯ ಆಗಿತ್ತು. ಅದು ದಾರ ಅಂತ ತೆಗೆದಾಗ ಅದು ಅಂದ್ರಾಗಿತ್ತು. ಅಂತರ ಇಷ್ಟಿದ್ದಾಯಿತು. ಅದಕ್ಕೆ ವೈಟ್ ಪೇಪರ್ ಸುತ್ತಿ ದಾರ ಸುತ್ತಿದಾಗ ಅದು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಕೊಳ್ತಿದ್ದಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಕೆಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ, ಹಂಗೆ ಇತ್ತು. ಅದ್ರ ದೇವರನ್ನ ಏನೇ ಆಗಂತೆ ನಾನೇ ತಗೊಂಡೋಗಿ ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಬೆಂಕಿ ಸುಟ್ಟು ಬಂದೆ. சொல்லுங்க அவங்க சொன்னதை வாங்கிங்க. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು? ಹೋದ ಸಾರಿ ಪಾಸ್ಟರ್ ಬಂದಿರುವಾಗ ಅವರಿಗೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ತಾಮ್ರ ತಗಡಿದೆ, ಚೀಟಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವ್ರು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಬಟ್ ಮನೆಗೆ ಟೈಲ್ಸ್ ಹಾಕ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಆ ಟೈಲ್ಸ್ ಅನ್ನೆಲ್ಲ ಕಿತ್ತು ಅವ್ರು ರೆಡಿ ಮಾಡುವಾಗ ಬಾಗಿಲದ ಕೆಳಗಡೆ, ಹೊಸಲದ ಕೆಳಗಡೆ ಅದು ಸಿಕ್ತಂತೆ. ಅವರೇ ತಗೊಂಡೋಗಿ ಅದನ್ನ ಸುಟ್ಟಾಕಿ ಬಂದ್ರಂತೆ. விசுவாசிகள் அற்புத அடையாளம் செய்ய வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. நீங்கள் செய்ய முடியும், உங்களால முடியும். ನೀವು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. ஜுரம் வந்து பயந்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஒரே நைட்டோட நைட் பாஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க, அங்க வந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லக்கூடாது. ಒಂದು ಜ್ವರ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ರಾತ್ರಿ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಜ್ವರ ಬಂದಿತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ನೀನು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಅನ್ನಬಾರ್ದು. பாஸ்டர் வண்டி எடுத்து ஒரே ஒரு உதவி டர் நேரா போய் நிக்கிறாரு. ಪಾಸ್ಟರ್ ಗಾಡಿ ತಗೊಳ್ಳೋದು ಹಂಗೆ ಬರ್ರ ಅಂತ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಸರ್ರ ಅಂತ ಪಾಸ್ಟ್ ಹೋಗೋದು. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லுது. ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಪಾಸ್ಟರ್ ಬರೋದಲ್ಲಿ ಲೇಟ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು. அப்பயே நினைச்சேன் வேற சபைக்கு போலாம்னு நினைச்சேன். ಆದ್ದರಿಂದ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ, ನೀನು ಟಾಟಾ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಓಟ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದೇ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. ஆனால் ಆದ್ರೆ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, ನೀ ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀವಿ. ஏசப்பா போறாரு, இந்த பத்திமோட்ட போறாரு. ஏசப்பா ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ, ಬರ್ತಿಲ್ಲ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಲ್ಲಿ. என்னால உன் கண்ணை துறக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறான். ನನ್ನಿಂದ ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ನಂಬುತ್ತೀಯ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. நம்புற ஆண்டவரே சொல்றான். ನಂಬುತ್ತೇನೆ ಏಸಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ತದೆ. நம்பினதையா நம்பிக்கை வரும். ನಂಬಿದ್ದರಿಂದ ಯಾ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ. எல்லாமே ஆண்டவர் சமூகத்துல திட்டுனீனா எப்படி வரும்? ಮತ್ತು ನಂಬದೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಂತು ದೇವರನ್ನ ಬೈತಿದ್ರೆ ಹೆಂಗಯ್ಯ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ? ಆಮೆನ್. எதிர் பேர் விசுவாசிக்கிறார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? காற்றும் இல்ல, ಗಾಳಿಯೂ ಇಲ್ಲ, மழையும் இல்ல, ಮಳೆಯೂ ಇಲ್ಲ, வாய்க்கால்களை நிரப்ப செய்கிறவர் ಆದರೆ ಕಾಲುವೆಗಳನ್ನು ತುಂಬಿಸುವವನು ದೇವನು. எதிர் பேர் விசுவாசி. ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஆமென். ಆಮೆನ್. இது சோம்பாஸ் சபைக்கு போயிருந்தோம். ನಿನ್ನೆ ಸೋಮ ಪಾಸ್ಟರ್ ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ವಿ. அவங்க பெரிய அசுத்தாவி 2 முறை என்னட்ட டச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಒಂದು ದುರಾತ್ಮ ಹಿಡಿದಂತ ಒಂದು ದುರಾತ್ಮ 2 ಸಾರಿ ಮುಟ್ಟುತ್ತಾ ಇತ್ತು. பயங்கரமான ஆவி, ಭಯಂಕರವಾದ கொஞ்சம் நல்ல குண்டு பாப்பாவன வந்துச்சு. ಚೆನ್ನಾಗಿದ್ರ ಎಮ್ಮ இயேசுவின் நாமத்தினால மறைஞ்சு அப்படி சாடிக்கிட்டே இருந்துச்சு. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬರ್ಲಿ, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇತ್ತು. அது சர்ப்பம், ಅದೊಂದು ಸರ್ಪದ ಆತ್ಮ. இயேசுவின் நாமத்துல சர்ப்பத்தை வான்னு சொல்லி கூப்பிட்டேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಾಯಿ ಕಡೆ ಅಂತ ಕರೆದೆ. அது சொல்லு, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குது. ಅದು ಕೇಳ್ತದೆ, ನನ್ನ ಹೆಸರು ನಿನಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತು? என் கண் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கு. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆದಾಗ ಎಂತವ ನೋಡಕ್ಕೆ நீங்கள் அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டா உன் வீட்டுல இருக்கிற திருடு, உன் வீட்டுல நீ சேர்த்து வச்சிருக்கீல்ல அந்த பணத்துல உன் வீட்டுக்காரர் எடுக்கும் போதெல்லாம் தெரியும். ಆಮೆನ್. ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣು ತೆರೆದ್ರೆ ನೀನು ಸೇರಿಸಿಟ್ಟಂತ ಹಣವನ್ನ ನಿನ್ ಗಂಡ ಕದ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அல்லேலூயா. 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 உன் புருஷனுக்கு நீ எங்க இருக்கிற என்ன பண்ண ஃபோன் பண்ண அவசியம் இல்ல. ಎಲ್ಲಿದ್ದೀರಿ, ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஐயா நீ இந்த இடத்துல இருக்கிற வாயான்னு கூப்பிடலாம். ನೀವು ಫೋನ್ ಮಾಡಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೀ ಬಾ ಮನೆಗೆ ಅಂತ ಕರಿಬಹುದು ನೀವು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. முடியுமா முடியாதா? ಸಾಧ್ಯನಾ ಸಾಧ್ಯ ಇಲ್ವಾ? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ಸಾಧ್ಯನಾ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய போறீங்க? ಹಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ? ஆவிக்குரிய கண்களை திறந்து தாரும். ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. உன் மனைவி எங்க இருக்குன்னு வேலை செய்யறதா போன் பண்றதா, வேலை செய்யறதா போன் பண்றதா, நீ கவலை பண்ண அவசியமே இல்ல. ನೀನು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡೋದ ಫೋನ್ ಮಾಡೋದ ಚಿಂತೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீ பாப்பா, ನೀನ್ ನೋಡ್ತಿ ಅದನ್ನ. நீங்க நிக்கிற ஏமானி அங்க போன இங்க வாமான்னு கூப்பிடலாம். ನೀನ್ ಯಾಕಮ್ಮ ಅಲ್ಲಿ ಹೋದ ಇಲ್ಲಿಗೆ ಬಾ ಅಂತ ನೀನು ಕರಿಬಹುದು. ஒரு தவறு நடக்காது, ಒಂದು ತಪ್ಪು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கண்களாய் பார்க்க வேண்டும். ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಬೇಕು.
கண்களாய் பார்க்க வேண்டும். ನಾವು ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಬೇಕು. பார்க்கிறான், மோசே பார்க்கிறான், கானானை அப்படியே ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಮೋಸೆ ಕಾನಾನನ ತನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்கே செழிந்திருக்கிறதான அந்த பச்சிலங்களை பார்க்கிறான், பசுமையை பார்க்கிறான். ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಿರುವ ಪಟ್ಟಣವನ್ನ ಸುಭಿಕ್ಷೆಯನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த தேசத்தான் என்னுடைய நான் அழைத்து வந்த மக்கள் அனுபவிக்க போகிற ஒரு ಆನಂದத்தோடு பார்க்கிறான். ಮತ್ತು ಈ ದೇಶವನ್ನ ನಾನು ಕರೆದುಕೊಂಡ ಮಕ್ಕಳು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆನಂದದಿಂದ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್. கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನ ಎತ್ತಿ ನೋಡಬೇಕು. மேலானவைகளை சிந்திக்க வேண்டும். ಮೇಲಾದವುಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. மேலானவைகளை சிந்திக்க வேண்டும். ಮೇಲಾದವುಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பேர் டவுட்டோடு வருவாங்க. ಕೆಲವರು ಸಂದೇಹದೊಂದಿಗೆ ಬರ್ತಾರೆ. ஏசப்பா அங்க இருக்கிறாரா இல்லையா? ಏಸಪ್ಪ ಇದಾನಾ ಇಲ್ಲ? உண்மையாகவே ஏசப்பா தெய்வம் தானா தெரியலன்னு. ನಿಜವಾಗಿ ಯೇಸು ದೇವರ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಆಮೆನ್. நீ உன் கண்ணு திறக்கப்படல. ನಿನ್ನ ಕಣ್ಣು ಇನ್ನೂ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ஆசீர்வாதம் பொக்கிஷமே பைபிள் தான். ಆಶೀರ್ವಾದದ ಬೊಕ್ಕಿಸವೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. இங்க இருக்குது எல்லா ஆசீர்வாதம். ಈ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ. அதை தேடி தேடி வாசித்து அதை எடுத்துக்கொள்ளணும். ಅದನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಓದಿ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அது அந்த அறிவு எனக்கு வேணும்னு ஜெபிங்க. ಅಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನ ನನಗೆ ಬೇಕಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಆಮೆನ್. தினமும் அவர் வேதத்தை படிக்கணும். ದಿನವೂ ಪ್ರತಿದಿನವೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. தினமும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ದಿನವೂ ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பரலோகத்தில் கண்ணை ஏறெடுத்து பார்த்து ಮತ್ತು ஜெபிக்கணும். ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣನ್ನು ಎತ್ತಿ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலೂயா, அல்லேலூயா. அல்லேலೂயா. சிலர் எந்த நித்திரையில போய் கொண்டிருக்கிறாங்க. ನೋಡ್ರಿ, ಗಾಢವಾದ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்கு தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிறாங்க. ಆ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಅವರು ದರ್ಶನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பேரும் நாங்க உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறோம் நாங்க. ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಜೀವ ಬಿಟ್ಟು ಅರಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆமென், ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துல போனோம்னா ಆದರೆ ஆண்டவர் கேட்பாரு, ನೀವು ಧಾರಾಳವಾಗಿ ದೀರ್ಘ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ, ஏ அக்கிரமமான ஊழியக்காரனே, ಏ ಅಕ್ರಮವಾದ ಸೇವಕನೇ, நீ என்ன போதிக்கிற? ನೀನೇನು ಬೋಧಿಸ್ತಿ? நீ போதிக்கிறது தூங்குறது போல இருக்குப்பா. ನಿನ್ನ ಬೋಧನೆ ಅವರಿಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡೋ ತರ ಇದೆ. ஆமென், ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆசாரியர்களாய், லேவியர்களாய், பிரபுக்களோடு உட்கார முடியுமாய் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் ನೀವು ಯಾಜಕರಾಗಿ, ಅರಸರಾಗಿ, ಅರಸರೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ದೇವರ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்மள சீமா வீட்டு பிள்ளைகள், ನಾವು ಸಿಂಹದ ಮರಿಗಳು, நம்ம ராஜா வீட்டு பிள்ளை. ನಾವು ರಾಜನ ಮನೆಯ ಮಕ್ಕಳು. உன் மேல கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಕಿರೀಟವನ್ನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் அடிமைப்பட்டவன் அல்ல, ನಾನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದವನಲ್ಲ. கண்கள் திறந்திருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾವೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದು ನಮಗಾಗಿ நாம் வறுமையாக இருக்கிறோம் என்று நினைத்து ನಾವು ದರಿದ್ರರಾಗಿರುವುದನ್ನು ನೆನೆಸಿ அவர் தைத்திரியவனாய் மாறினார். ಅವರು ದರಿದ್ರನಾಗಿ ಬದಲಾದರು. எத்தனை பேருக்கு ಅರ್ಥ ಆಯ್ತು? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? ஐஸ்வர்யமுள்ள தெய்வம், ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ದೇವರು நாம் வறுமையாக இருக்கிறோம் என்று அவர் நினைத்து ನಾವು ದರಿದ್ರರಾಗಿರುವುದನ್ನ ನೆನೆಸಿ அவர் நமக்காக தைத்திரியவனாய் மாறினார். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ದರಿದ್ರರಾದರು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ. நாம் ஐஸ்வர்யவனாய் இருக்கணுமா இல்லையா? ಈಗ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರಬೇಕಾ ಬೇಡ? ಏನು தைத்திரியத்தையே பேசிட்டு இருக்கிறோம்? ಯಾಕಿನ್ನು ಆ ದರಿದ್ರತನದಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಆಮೆನ್. உன் வீடெல்லாம் எப்படி இருக்கணும்? ನಿನ್ನೆಲ್ಲ ಮನೆ ಹೇಗಿರಬೇಕು? அரண்மனை போல இருக்கணும். ಅರಮನೆ ತರ ಇರಬೇಕು. உன் வினோதமான பொருட்கள் இருக்கணும். ಮತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ವಸ್ತುಗಳಿರಬೇಕು. நீ பிளாட்பாரத்துல ட்ரெஸ் எடுக்க கூடாது. ನೀನು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. என்னை போல கோட் மாட்டிக்கிட்டு சபைக்கு ஆராதனைக்கு வரணும் விசுவாசிகள். ಪಾಸ್ಟರ್ಗಳ ಹಾಗೆ ಕೋಟ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು ನೀವು. எனக்கு கோட் வாங்கி கொடுத்திருக்காங்க விசுவாசி. ನನಗೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಈ ಕೋಟ್ ಅನ್ನು ಇಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாஸ்டர் உங்களுக்கு கோட் வாங்கி தருவாங்க, எனக்கு யார் கோட் வாங்கி தருவா? ಪಾಸ್ಟರ್ ನಿಮಗೇನೋ ಯಾರ್ಯಾರೋ ಕೋಟ್ ಇಸ್ಕೊಡ್ತಾರೆ, ನನಗೆ ಅವನು ಇಸ್ಕೊಡ್ತಾನೆ. பெரிய ஃபேக்டரியை கர்த்தர் உங்க கையில கர்த்தர் கொடுத்துருவாரு. ದೊಡ್ಡ ಫ್ಯಾಕ್ಟರಿನೇ ಕರ್ತನ ನಿನ್ನ ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் போடுங்க. ಹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. இல்லாதவர்கள் இருக்கிறவர்களாய் மாற்றுகிற தெய்வம். ಇಲ್ಲದೆ ಇರುವವರನ್ನ ಇರುವ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುವ ದೇವರು. சபைக்கு வராத வரையும் நீ பிச்சைக்காரனாயிரு. ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರುವವನು
ಬರದೇ ಇರುವವರೆಗೂ ನೀನು ಭಿಕ್ಷುಕನ ತರ ಇದ್ದಿ. சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஐஸ்வர்யம் வந்தான். ಮತ್ತು ಸಭೆಗೆ ಬಂದ ನಂತರ ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನೇ. எத்தனை பேர் ಎಷ್ಟು விசுவாசிக்கிறீங்க? ಜನ ನಂಬುತ್ತಿರೋದು? அப்படின்னா அப்படி விசுவாசிக்கலாம், பைபிள்லாம் கொண்டாங்க எல்லாத்தையும். ಹಾಗಿದ್ರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇರೋದೆಲ್ಲ ಕೊಟ್ಬಿಡು. பைபிள் கொண்டா ஜெபம் பண்ணாத சபைக்கு வராது. ಹಾಗಿದ್ರೆ ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಕೊಟ್ಬಿಡು, ಸಭೆಗೆ ಬರಬೇಡ, ಹೋಗ್ ಮನೆಗೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், அவன் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவன் நம்முடைய தெய்வம். ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು, ಅವರು ನಮ್ಮ ದೇವರು. மலைகளெல்லாம் வழியாக்குவா, பாதையெல்லாம் செவ்வையாக்குவா, ದಾರಿಯೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡುವ, ನನ್ನ ದಾರಿಯೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡುವ. அலங்காதே நீ, திகையாதே நீ, நிச்சயமாகவே ಭಯಪಡಬೇಡ ನೀ, ಕಳವಳಬೇಡ ನೀ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಮಗ ಮಾಡುವ. அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம். அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம். மலைகள் எல்லாம் வழியாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡುವ, ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡುವ. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சொல்வாவே முனி சமபூமியா, ದೊಡ್ಡ ಪರ್ವತವೇ ನೀನೆಷ್ಟರವರು, ದೇವರ ಮುಂದೆ ನೀನು ಸಮವಾಗುವಿ. மோதிரமா ஒளிந்து கொண்டாரே, முத்திர மோதிரமா ஒளிந்து கொண்டாரே, நாமத்தினால் பெறுவோமே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೀವನ ಹೊಂದಲು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ದೊಡ್ಡ அவரின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம். அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம். மலைகளெல்லாம் வழியாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழியாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அலங்காதே நீ, திகையாதே நீ, நிச்சயமாகவே முடிவுண்டு. அலங்காதே நீ, திகையாதே நீ, நிச்சயமாகவே முடிவுண்டு. பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதே மாணவரை துதியினால் உயர்த்திடுவோம். ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನುಂಟು ಮಾಡಿದ ಉನ್ನತವಾದ ದೇವರನ್ನ ನಮ್ಮ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. என்கிற கனவுகளில் எரிந்து காட்டாலே ஒதுக்கிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே. அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம். மலைகளெல்லாம் வழியாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ನಿನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಅವರು ಸರಿ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அலங்காதே நீ, திகையாதே நீ, நிச்சயமாகவே முடிவுண்டு. அலங்காதே நீ, திகையாதே நீ, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ முடிவு உனக்கு உண்டு. ಒಂದು ಅಂತ್ಯ ನಿನಗಿದೆ. எல்லா கோணல்களையும் நேராக்குவார். ಎಲ್ಲ ಡೊಂಕು ದಾರಿಗಳು ಸರಿ ಆಗ್ತವೆ. செருபாவிலுக்கு முன்பதாக நீ சபகமாய், ನೀನು ಎಲಿಯನ ಮುಂದೆ ನಿನ್ನೆ ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು ಸಮವಾಗಿ ಬಿಡುತ್ತವೆ. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முறித்து போடுவார். ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿರುವ ಎಲ್ಲ ವೈರಿಗಳ ಸಂಗತಿಗಳನ್ನು ದೇವರು ಮುರಿದಾಕುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஆவியிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. பாவ கண்கள் திறக்கப்பட வேண்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು.
ನಿನ್ನ ಕಂದಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. செய்வன கட்டுகள் அழிக்கப்பட வேண்டும். ಜೀವದ ಕಂದಗಳು ಅದು ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. தேசம் இயேசுவை அறிய வேண்டும். ಯೇಸುವನ್ನ ದೇಶವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நீ சும்மா இருக்க கூடாது. ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಡ. மூட்டை புத்தி போல இருக்க வேண்டும். ಮುಣು ಪೂಚಿ ನಾವ್ ಹೇಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಜರ್ಲೆ ತರ ಇರಬೇಕು, ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಬಹಳ ಕಾರ್ಯಗತವಾಗಿರ್ಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணவர்கள் அல்ல. ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இயேசப்பாவை வணங்குறவர்கள் நீங்க சாதாரணவர்கள் அல்ல. ಯೇಸುವನ್ನ ಆರಾಧಿಸುವವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. சாதாரண மியூசிக் அல்ல இது. ಇದು ಸಾಧಾರಣ ಸಂಗೀತ ಅಲ್ಲ. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா சேர்ல வெளியில உட்கார்ந்தவங்கள கையை பிடிச்சு செகண்ட் கொடுங்க. ಆ சாதாரணவர்கள் அல்ல. ಸೇರಲ್ಲಿ ಕುಳಿತವರು ಕೂಡ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ರಿ, ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தனிமையானவர்களுக்கு வீடு வாசலையும் இடங்களையும் ஏற்படுத்துவேன் சொல்றாரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಒಬ್ಬಂಟಿಗರಿಗೆ ದೇವರು ಮನೆಯನ್ನ ಮತ್ತು ಆಶ್ರಯವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமென் ಆಮೆನ್. சபைக்கு வந்துருச்சுன்னா, சபைக்கு வந்துட்டோம்னா, ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ, சபையை விட்டு போகும்போது ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ பேசாதவங்களா தோள் மேல கை போட்டுட்டு ஜாலியா போகணும். ನೋಡ್ರಿ, ಯಾರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಿ ಸರಿಯಾಗಿ ಹೆಗಲ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. சகல சம்பாஷணையும் சபையில தான் இருக்கணும். ಮತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಮಾತಾಡುವಂತವರಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲ ஐக்கியம் சபைக்குள்ளதான் ಮತ್ತು இருக்கணும். ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಐಕ್ಯತೆಯು ಸಭೆ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. எல்லா விதமான அன்பு இங்கதான் இருக்கணும். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪ್ರೀತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. இந்த விசுவாசி இவர்களை பார்த்து, இந்த பையனை பார்த்து சொல்லணும், இந்த பையனை கர்த்தர் பெரிய கோடீஸ்வரனா ஆக்க போறாரு, இவர் தீர்க்கதரிசனமா சொல்லணும். ಮತ್ತು ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿ ಇನ್ನೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, ಈ ನನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ, ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. சபை வாசனத்தை கேட்டு சபை விருத்தி அடைந்தது. ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ ಸಭೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿತು. மறைந்திருக்கிறதான இந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யங்களை நீ விசுவாசிக்கும் போது மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ಮತ್ತು ಮರೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವ ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்று பற்றினை கேட்டது போல, ಭಕ್ತನಾದ ಯೇಸುವೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಭಕ್ತಮೇನು ಕೇಳಿದ ಹಾಗೆ அவர் வேகமாய் வேறாளுக்கு உதவி செய்ய போனாலும் திரும்பி நின்று பார்க்க நீ உன்னால் முடியும். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವೇಗವಾಗಿ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದರೆ ಆ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಂತು ಆತನಿಗೆ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡಿದರು. நிக்க வைக்க முடியுமா? முடியாதா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಿಂದ್ರಿಸಲಿಕ್ಕೆ இந்த நேரத்துல அமெரிக்காவிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்துல அமெரிக்காவிலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரஷ்யாவிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பல்லாரியும் கேட்டுட்டு இருக்கிறார். ಬಳ್ಳಾರಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தமிழ்நாட்டிலும் கேட்பார். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಕೂಡ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆந்திராவிலும் கேட்பார். ಆಂಧ್ರದಲ್ಲಿರೋ ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ. கேரளாவிலும் கேட்பார். ಕೇರಳ ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ. நம்ம சத்தத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ದೇವರು ಕೇಳ್ತಾರಾ? ಕೇಳೋದಿಲ್ವಾ? கேட்பாரா? கேட்க மாட்டார். ಕೇಳೋದಿಲ್ಲ. ಕೇಳ್ತಾರಾ? ಕೇಳೋದಿಲ್ವಾ? ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋದ್ವಾ? எல்லாரும் ஹalleluya ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ சத்தத்தை கர்த்தாவே கேட்கிறேன். ನನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕರ್ತನೇ ಕೇಳು. நீ கேளாதபடி மௌனமாய் போகாதே. ನೀನು ಕೇಳದ ಹಾಗೆ ಮೌನವಾಗಿರುವ ದೇವರಲ್ಲ. அநேகருடைய கேள்விகள் ஜெபித்து, ஆண்டவரே ஜெபித்து ஜெபித்து நான் பார்க்கிறேன், எனக்கு என் கர்த்தர் பதிலை தரமன்றான்னு ஜெபிக்கிறீங்க. ನೀನು ಅನೇಕ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರು ನನಗೆ ಯಾವ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಇದ್ದೀ. நீ விட வேண்டிய காரியத்தை, விட வேண்டிய பாவத்தை உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். ಮತ್ತು ನೀನು ಬಿಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನ, ಬಿಡಬೇಕಾದ ಪಾಪವನ್ನ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ತೊಲಗಿಸಬೇಕು. எந்த அளவுக்கு மனம் குமரி கேட்கிறான் பாருங்க. தாவீது சத்தம் போட்டு தடுக்கிறார்கள், பேசாத பேசாத என்று அதட்டுகிறார்கள். ನೋಡ್ರಿ, ಈತನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮನಮುರಿದವನಾಗಿ ದೇವರನ್ನ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ, ದಾವೀದನ ಕುಮಾರನ ಎಂಬುದಾಗಿ. ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನಗಳು ಆತನನ್ನ ಮಾತಾಡದ ಹಾಗೆ ಆತನನ್ನ ಗದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா மனசும் சரிகிரமும் உன்னை ஜெபிக்க விடாது. ಮತ್ತು ಮನಸ್ಸು ಕೆಲವು ಸಾರಿ ಸರಿ ಇರುವಾಗ, ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இங்க மந்திரவாதி இருக்கான், இங்க ஆஸ்பத்திரி இருக்கிறான், இங்க டாக்டர் இருக்கான்னு அங்கதான் போக சொல்லணும். ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಮಂತ್ರವಾದಿ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಂತ ಹೇಳ್ತದೆ. பெரிய டாக்டர் நம்ம கூப்பிட்டா உடனே வருவார்னு உனக்கு தெரியாது. ಮತ್ತು ದೊಡ್ಡ ವೈದ್ಯರ, ಮಹಾವೈದ್ಯನ ನಾವು ಕೂಗಿದ್ರೆ ಕೂಡಲೇ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கூப்பிட்டா உடனே 2 பேராவது 3 பேர் எங்க கூட அங்க வாரன்னு சொல்றாரு. ಮತ್ತು ನನ್ನ ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಿ 2-3 ಸೇರಿರ್ತೀರೋ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದು. ஆபத்து நாட்களிலே உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார்.
ನಿನ್ನ ಆಪತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. நிச்சயமாக கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನ ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ. பிச்சைக்காரனை சத்தத்தை கேட்கிற தேவன் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிற உங்க சத்தத்தை கேட்க மாட்டாரா? ಭಿಕ್ಷುಕನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ ದೇವರು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನ ಸ್ವರವನ್ನ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲವೋ? அவன் கண்ணு தெரியாதபடி அவன் கேட்டான். நீ கண்ணு தெரிந்தவர்களா இருக்கிற உன் சத்தத்தை கேட்க மாட்டாரா? ಮತ್ತು ಕಣ್ಣು ತೆರೆಯದ ಕುರುಡನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ ದೇವರು ನೀವು ಕಣ್ಣು ಕಾಣ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಮ ಸ್ವರವನ್ನ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲವೋ? கேட்பாரா கேட்க மாட்டாரா? ಕೇಳ್ತಾರಾ ಕೇಳೋದಿಲ್ವಾ? கேட்பாரா கேட்க மாட்டாரா? ಕೇಳ್ತಾರಾ ಕೇಳೋದಿಲ್ವಾ? என்னுடைய எக்ஸாம்ல 10th நான் சென்டம் எடுப்பேன். ಮತ್ತು ಈ ಒಂದು SSLC ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ನಾನು 100ಕ್ಕೆ 100 ಅಂಕಗಳನ್ನ ಪಡಿತೇನೆ. என் மாநிலத்தில் நான் தான் முதல் மாணவனா வருவேன். ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ನಾನೇ ಪ್ರಥಮ ವಿದ್ಯಾರ್ಥಿಯಾಗಿ ಬರ್ತೇನೆ. உன் அறிவை நம்புறதை விட கர்த்தரை நம்பு. ನಿನ್ನ ಜ್ಞಾನವನ್ನ ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರನ್ನು ನಂಬು. சகல ஞானம் உள்ள தெய்வம். ಸಕಲ ಜ್ಞಾನ ಕೊಡುವ ದೇವರು. சகல ஞானம் உள்ள தெய்வம். ಸಕಲ ಜ್ಞಾನ ಉಳ್ಳ ದೇವರು. சகல அறிவுள்ள தெய்வம். ಸಕಲ ಅರಿವನ್ನು ಹೊಂದಿದ ದೇವರು. சகல ஆலோசனை உள்ள தெய்வம். ಸರ್ವ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೊಂದಿದ ದೇವರು. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஹalleluya. ಹalleluya. வீடியோ எடுக்கிறவங்க எல்லா கரங்களையும் சேர்த்து எடுங்க. எல்லா கையும் உயர்த்தி பாருங்க. ಮತ್ತು ನಂಬುವವರು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕೈ ಎತ್ತಿ ನೋಡ್ರಿ. ஹalleluya. ಕೈ ಎತ್ತಿದ ಮೇಲೆ எல்லாரும் வாய்களை திறந்து ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು இயேசுவே இறங்கும். ಯೇಸುವೇ ಕನಿಕರ ತೋರಿಸು. தாவீதின் குமாரனே இறங்கும். ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸು. தாவீதின் குமாரனே இறங்கும். ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ಕನಿಕರ ತೋರಿಸು. என் குடும்பத்துக்கு இறங்கும். ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ದಯ ತೋರಿಸು. ஆராதனை வேளையிலே இறங்கி வருவீராக. ಈ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿರಿ. எல்லா கண்ணை மூடி கேளுங்க. யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பிரத்யட்சமாய் கர்த்தர் இறங்க வல்லவராக இருக்கிறார். ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ದೇವರನ್ನ ಕೇಳ್ರಿ. ಯಾರ್ಯಾರು ಕೇಳುತ್ತೀರೋ ಅವರಿಗೆ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ದರ್ಶನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உனக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ಈಗಲೇ ದೇವರ ಶಕ್ತಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿತಾ ಇದೆ. வாயை திறந்து கேளு. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ದೇವರನ್ನ ಕೇಳು. கண்ணை மூடி முழங்கால் படிக்கிட்டு கேளு. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ ಕೇಳು. எல்லாரும் கேளு. ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ರಿ. இயேசுவே இறங்கி வாருமுடி கேளு. ಯೇಸುವೇ ಇಳಿದು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳು. குடும்பத்துக்கு வாருமுடி கேளு. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾ ಅಂತೇಳಿ ಕೇಳು. வாருமுடி கேளு. ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಾ ಅಂತ ಕೇಳು. வறுமையை தீர்க்க வாருமுடி கேளு. ನನ್ನ ಬಡತನವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಬಾ ಅಂತ சாத்து ಕೇಳು. நிலைமைகளை மாற்ற வாருமுடி கேளு. ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಬಾ ಅಂತ வாயை ಕೇಳು. திறந்து கேளு. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಕೇಳು. என் பிரச்சனைகளை தீர்க்க வாருமுடி கேளு. ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಬಾ ಕರ್ತನೇ. எனக்கு வாரும் ஆண்டவரே. ಇಳಿದು ಬಾ ಕರ್ತನೇ. எனக்கு வாரும் ஆண்டவரೇ. ಇಳಿದು ಬಾ ಕರ್ತನೇ. எனக்கு வாரும். ಇಳಿದು ಬಾ ಕರ್ತನೇ. எனக்கு வாரும். ಇಳಿದು ಬಾ ಕರ್ತನೇ. சாவா தீர்க்க வராதன மான சமாதான ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಇಳಿದು ಬರುವಾಗ ಕುಮಾರನು ಹೊರಗಡೆ ಹೊರಗಡೆ ವಾಯಿಸು ನಾಮದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. அற்புதங்களை செய்வீராக. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ. வந்தல ஒட்டமிருங்க கேளுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನ ಕೇಳ್ರಿ. வாயை திறந்து யார் யார் கேட்கிறார்களோ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಯಾರ್ಯಾರು ಕೇಳುತ್ತೀರಿ வாருமாண்டவரே. ದೇವರ ಇಳಿದು ಬಾ. ತುಂಬಿಸು ಕರ್ತನೇ. என் கடனை அடைக்க வாருமாண்டவரே. ನನ್ನ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಯ್ಯ. என் வியாதியை தீர்க்க வாரும். ನನ್ನ ವ್ಯಾಧಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಾ. சம்பாதிக்கிறதெல்லாம் நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಎಲ್ಲವೂ ನಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. சம்பாதித்தெல்லாம் நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಎಲ್ಲವೂ ನಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. தேவன் ஜெபிக்கிறவர்களுக்கு வாரும். ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಿಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸು. நீ வாருமாண்டவரே. ನೀನು ಬಾಗಿಲು. நீங்க வந்தாதான் அற்புதம். ನೀನು ಬಂದರೆ ಅದ್ಭುತ. வந்தாதான் அற்புதம். ನೀನು ಬಂದರೆ ಅದ್ಭುತ. நீ வாரும். ನೀನು ಬಾ ದೇವರೇ. ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತವಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬಂದಿರಿ. அற்புதங்களை செய்யும். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡು. அற்புதங்களை செய்வீராக. ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡು. ஆராதனையிலே தேவனுடைய வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. தற்போது எண்ணத்தை உருவாக்குற ஆவி உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தில் தற்போது எண்ணத்திலிருந்து ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಆಲೋಚನೆ ಉಂಟು ಮಾಡುವ ದುರಾತ್ಮ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗು. இப்பொழுது
ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால் ಇವುಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಟ್ಟುಕೊಡು. ಅದ್ಭುತಗಳು ಸುರಿಯ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. ರುಬಾನ ಶಾಬಲ ಕರಾಮ ರಿಜಮಾನದ ಶಾಬಲ அதிகமான கடன் பிரச்சனைகள் இருக்கிற சகோதரா, ಅಧಿಕವಾದ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಂದಿರುವ ಸಹೋದರನೇ, கடனை நான் அடைப்பேன், ನಿನ್ನ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ஆனால் கர்த்தருக்கு எனக்கு நீ சாட்சியாகிட்டியா? ನೀನು ಕರ್ತನೆಯ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೀಯಾ? விசுவாசி. ನಿಜವನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ. ஹalleluya. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚು. ஹalleluya. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚು. ஐயோ, கொடிய வியாதியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ದೊಡ್ಡ ರೋಗದಿಂದ ಅವಸ್ಥೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. வியாதியை தீர வேண்டும் நான் கூறுகிறேன். ನಿನ್ನ ವ್ಯಾಧಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. அற்புதங்களை செய்யும், ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. அற்புதங்களை செய்யும். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. ஹalleluya. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚು. ஆமென். சபைக்கு ಸಭೆಗೆ ನಾನು ஒரு சகல ஒழுங்குக்கும் நான் நடக்க ஆசைப்படுகிறேன். ದೇವರ ಸಕಲ ಕ್ರಮದಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆனாலும் ಆದರೂ என்னால் நடக்க முடியல. ಆದರೂ ನನ್ನಿಂದ ನಡೀಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. கர்த்தரை ஆசீர்வதியும். ಕರ್ತನೇ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ. அதிகமான நாளில் அழுது கொண்டிருக்கிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಜನಗಳು ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. கணவனின் குடி பழக்கத்திலிருந்து நீராடி இருக்கிறார். ನಿನ್ನ ಯಜಮಾನನು ಕುಡುಕತನಕ್ಕೆ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. நாம் குடும்பமாய் பரிசுத்த ஆராதனை செய்ய வேண்டும். ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಬೇಕು. அற்புதங்களை செய்கிறார். ದೇವರೇ ನನಗೆ ಜೀವನದ அற்புதங்களை செய்கிறார். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. மார்பு பக்கத்தில் இருக்கிற கட்டிகள் மறைய வேண்டும். ಎಲ್ಲ ಕರ್ತನೇ ಕಟ್ಟೆಗಳು ಮರೆಯಾಗುತ್ತಿಗೆ ಸುನಾಮ. ಚೆಸ್ಟ್ ಬಗ್ಗಿಲ್ இருக்கிற கட்டிகள் மறைய வேண்டும். ಕರ್ತನೇ ಎದೆಯ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಕಟ್ಟೆಗಳು ಮರೆಯಾಗಬೇಕು. தலையில் இருக்கிற வலிகள் தீர வேண்டும். ಎಲ್ಲ ಕರ್ತನೇ ನೋವುಗಳು ನೀಗಿ ಹೋಗಬೇಕು. ಕ್ಯಾನ್ಸರ್ வியாதி நீங்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில். ಕ್ಯಾನ್ಸರ್ ವ್ಯಾಧಿಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿದು ಬಿಡಬೇಕು. அற்புதங்களை செய்கிறார். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿ. ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ಅಲ್ಲೆಲೂಯಾ. ಒಳ್ಳೆ ಉತ್ತಮವಾದ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಂತ